இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ध्यान करने के लिए आज इस समय पर हमने ये वचन लिया है சங்கீதத்தின் புத்தகம் 68வது அதிகாரம் भजन संहिता 68 68 அதனுடைய 13வது வசனம் 68 13वां वचन। நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். இந்த 68வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது 68 13 वचन में इस प्रकार पढ़ते हैं, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலே आप वेधशाला में बीच लेटे हुए जाओगे तो भी வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் कबूतरों के समान जैसे जिसके पंख चांदी से है பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள்। और पीले समान में मेढ़े हुए हो। தேவனுடைய பிள்ளைகள் நாம் அடுப்படியில கிடக்கிறவர்களாய் இருந்தாலே अगर हम वेधशाला पर रहेंगे तो भी கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார்। हमें आप परमेश्वर ऊंचा कर कर आशीर्वाद करता है। அடுப்பு என்று சொல்லும்போது चूल्हा कहा जाएगा तो அடுப்பு என்று சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் अनेक காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக அது ஒரு அற்பமான காரியமாக எண்ணப்படுகிறது। चूल्हा कर कर कहा जाएगा तो पवित्र शास्त्र में बहुत सारी जगह पर लिखा गया एक वो बुरी चीज है। அந்த அடுப்பு இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம வீட்ல ஒரு காரியம் செய்ய முடியாது। चूल्हा ना होगा तो हम अपने घर पे कुछ भी काम नहीं कर सकते हैं। ஆனால் இந்த அடுப்பை குறித்து சொல்லும்போது ஒரு தாழ்வாக சொல்லுகிறார்கள்। एक वो चूल्हे को कहा जाएगा तो एक नीचापन कहा जाता है। கோபம் வந்துடுதுன்னா गुस्सा आएगा तो மனுஷனுடைய வாயிலிருந்து பொதுவாக வரக்கூடிய ஒரு வார்த்தை सबके मनुष्य के मुंह से निकलने वाला एक ही शब्द அந்த ஆளா அந்த நபரா अच्छा वो आदमी அவனை தூக்கி அடுப்பில போடு, उसे लेकर चूल्हे पे डाल दो। நம்ம வாயிலிருந்து அப்படி வர்ற வார்த்தை ऐसा अपने मुंह से निकलना हुआ बातें हैं। அந்த மனுஷனா ये मनुष्य அவனை தூக்கி குப்பையில போடு। उसे उठे कचरे पे डाल दो। அப்ப கோபம் வரும்போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளியே வருகிறது। गुस्सा आएगा तभी ऐसे प्रकार के वाक्य बाहर आते हैं। அடுப்படியில் கிடக்கிறவர்கள் என்று சொல்லும்போது அற்பமா நினைக்கிறார்கள்। चूल्हे पर जो काम करते हैं उन्हें देखेगा तो कुछ एक अजीब सा देखते हैं। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों ஆரம்ப பழைய நாட்கள்ல पिछले के कालों पर ஒரு வாக்கியம் சொல்லுகிறார்கள், एक वाक्य कहते हैं कि அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு। जो चूल्हे पे काम करते हैं उन्हें पढ़ाई किस बात की। ஊர் நாட்டுல அடுப்பு செய்து வைத்திருப்பார்கள், அதுல விறகு வைத்து ஒரு குழல்னால ஊதுவாங்க। गांव पर एक चूल्हा बना के रखते हैं, उसमें लकड़ी डालकर एक पाइप से उसे फूकते हैं। அப்ப அது ஊத ஊத அதுல காத்துப்பட்டு தீ எரியும்। उसमें हम फूकते फूकते आग लग कर उसमें आग बढ़ता जाता है। அடுப்பு ஊதுகிற பெண்களுக்கு படிப்பு எதற்கு? उस चूल्हा जलाने वाले लड़कियों को पढ़ाई किस काम का। உள்ளூருக்குள்ள எத்தனை வரைக்கும் இருக்கோ அத்தனை வரைக்கும் பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க। जितने गांव के अंदर जितना पढ़ाई हो सकता है उतना ही पढ़ाते हैं। படிப்புக்கு ஆக பிள்ளைகளை ஊரை விட்டு வெளியே அனுப்ப மாட்டார்கள்। पढ़ाई के लिए अपने गांव छोड़कर बाहर किधर छोड़ते नहीं लड़कियों பெண் को। பிள்ளையா लड़कियां हैं 10 படிச்சா போதும், சமையலை பற்றி கடித்து படித்துக்குள்। लड़कियां हैं तो 10वीं तक पढ़ाई करना है बस। அப்படி உலகத்துல ஒரு பாரம்பரியமா பழைய காலத்துல கொண்டு வந்தார்கள்। ऐसे रीति रिवाज पुराने जमाने पर लेके आ रहे थे। ஆனால் இந்த நாட்கள்ல परंतु इस जमाने पर தேவனுடைய பிள்ளைகள் ஆண்களுக்கு பெண் சமம் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே इस समय पर दोनों लड़के एक समान है ऐसा कहने जाने पर எல்லா காரியங்களிலேயும் ஆண்கள் சிறந்தவர்களாய் விளங்கினாலும் किसी का सभी चीजों पर लड़के लोग ऊपर रहेंगे तो भी படிப்பு என்று சொல்லி வரும்போது पढ़ाई करके लेके आएंगे तो அது மெஜாரிட்டி பிள்ளைகளே அதுல அதிகமா இருக்கிறார்கள்। इसमें सबसे ज्यादा लड़कियां ही ऊपर है। கர்த்தர் அப்படிவாய் நடத்தி வருகிறார்। परमेश्वर इस प्रकार से चला कर लेके आ रहा है। ஆண்டவர் சொன்னார், परंतु परमेश्वर ने कहता है நீங்கள் அடுப்படியில கிடக்கிறவர்களாய் இருந்தாலும் अगर तुम चूल्हे पर काम करते रहते होंगे भी வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறைகளை போலவே सोने और पीले से आपको बनाया गया होगा तो भी பசும்பொன் நிறமாய் அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள்। भेड़शालाओं के बीच पे पीले सोने के मेढ़ के समान आप रहोगे। புலம்புல நான் வாசிக்கிறோம் விலாப் கீத் विलाप गीत पे हम पढ़ते हैं 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 5 के 10वां अध्याय पर हम पढ़ते हैं, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, उसमें इस प्रकार लिखा है பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று என்று। अकाल के समय पर जैसे पढ़ते हैं उस प्रकार हमारे त्वचा काला पड़ गए हैं। பஞ்சத்தின் நிமித்தமாய் अकाल के समय पर எங்கள் தோல் அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று। हमारा चमड़ा जो है काला पड़ गया है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் வேற கருப்புன்னு சொல்றதுக்கு வேற அடையாளமே இல்லையா? काला के लिए कोई और उदाहरण नहीं है क्या? ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது उसमें ऐसा लिखा गया है அடுப்பங்கரையை போல கருத்து போயிற்று। चूल्हे पे जिस प्रकार काला लगता है उस प्रकार काला हो गया है। ஒருமாதிரிப்பட்ட
காரியங்களுக்கு ஒப்புமையாக அடையாளமாக அடுப்பை சொல்லுகிறார்கள். ऐसे कुछ चीजों को जो उस चीजों के लिए हमें चूल्हा करके कहा जाता है. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोगों, மத்தேயு 6வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் मत्ती 6 के 30 वचन पर ऐसे पढ़ते हैं. இயேசு சொல்லுகிறார், यीशु कहता है, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் வீதமாய் கொடுத்து விற்பாரானால் आज का लेकर कल जाकर हम चूल्हे पर जो घास डालते हैं उस पर உங்களை கர்த்தர் உடுத்து விற்க மாட்டாரா? उसमें उसकी रक्षा करता है. उस प्रकार आपको हम रक्षा नहीं कर सकता है क्या? உங்களை கர்த்தர் உடுத்து விற்பார். तुम लोगों को भी परमेश्वर रक्षा करेगा. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் கவனமா இருக்கணும். परमेश्वर के लोग हम सब ध्यानपूर्वक रहेंगे. अनेक நாட்கள்ல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். बहुत सारी चीजों पर हम दुखित होते रहते हैं. நம்ம அடுப்படியில் கிடக்கிறவர்களை போல அற்பமாய் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம். हम चूल्हे में काम करने वाले जैसे एक तुच्छ जाने जा रहे हैं. நம்முடைய ஆண்டவர் அடுப்படியில் கிடக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். जो चूल्हे पे रहता है परमेश्वर उन्हें ऊंचा करता है. உலக மக்களால் அற்பமாய் நினைக்கப்பட்ட மக்களை கர்த்தர் உயர்த்துகிறார். जो हम लोगों को बुरा समझते हैं उन्हें परमेश्वर ऊंचा करता है. 1989 1989 पर பீவண்டில சுவிசேஷ ஊழியத்துக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. भिवंडी में एक सुसमाचार की कलिशा चलाना है करके कहा गया था. சுவிசேஷ ஊழியத்துக்கு யாரெல்லாம் வாரா அப்படின்னு सुसमाचार के सेवक में कौन कौन आ रहा है करके पूछा गया. நான் சந்தோஷமா அவரோடு கூட புறப்பட்டு போக வேண்டும் என்று விரும்பினேன். मैं भी खुशी खुशी उनके साथ जाना करके हमें सोचा था. அங்க பீவண்டிக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக கடந்து போனார்கள். भिवंडी में सुसमाचार सुनाने के लिए हम जा रहे थे. அப்ப अनेक ஊழியத்துக்கு கடந்து போய் தெரு தெருவாய் சுவிசேஷங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். ऐसे बहुत सारे लोग एक एक जगह पर जाकर सुसमाचार सुना रहे थे. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இத்தனை மணிக்கு எல்லாரும் இந்த இடத்துக்கு வருவாங்க, நீங்க உட்கார்ந்து சமையல் பண்ணு அப்படின்னு. पास्टर जी ने कहा कि इतने टाइम पर सभी लोग यहाँ पर इकट्ठा होंगे, इसके लिए आप खाना बनाओ. அந்த ஆபிரகாம் பிரதர் வீட்டுக்கு பக்கத்துல சில்சாக்கா வீடு இருந்தது. आब्राम ब्रदर के बाजू पर सिलसा बहन के घर था. அந்த இடத்துல வச்சு சமையல் பண்ணோம். वहाँ पर रहकर खाना पकाना है. குறிப்பிட்ட நேரத்துல எல்லாரும் வந்தார்கள், சாப்பிட்டு விட்டார்கள். कुछ समय पर सभी लोग आए और खाना खाए. ஆனா மனசுக்குள்ள எனக்கு ஒரு கஷ்டம். पर मेरे मन में एक चिंता, ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி தானே வந்தேன். मैं तो सेवकाई में आ रही हूँ ये बोलकर ही मैं आई थी. இப்படி எல்லாத்துக்கும் சாப்பாடு பொங்க அடுப்புல போட்டாங்களே. पर मेरे को सभी लोगों को खाना खाने के लिए मुझे खाना घर पे डाल दिया है. மனசுல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது ऐसा में मन में चिंता होते समय சுவிசேஷ ஊழியம் முடிந்து जो सुसमाचार का कल से खत्म होने के बाद ராத்திரி ஒரு 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் போல அந்த மைதானத்துல கூட்டம் வைக்கிறாங்க. शाम के समय में 6 या 7 बजे पर एक मैदान पर सब எல்லாரும் लोग உட்கார்ந்து कलिशा வசனத்தை தியானித்து ஒரு ஜெபம். सभी लोग वहाँ पर बैठकर एक वचन को लेकर प्रार्थना करते மனசுல थे. கஷ்டத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். मैं एक मन में कष्ट के साथ बैठी हुई थी. பாஸ்டர் அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். पास्टर जी वहाँ पर एक प्रचार करते हैं. அந்த பிரசங்கத்தின் நடுவிலே அவர்கள் சொன்னார்கள், उस प्रचार के बीच पर उन्होंने कहा, நீங்கள் அடுப்படியில கிடந்தவர்களாய் இருந்தாலும் अगर आप चूल्हे बनाने के स्थान पर रहोगे तो भी வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறைகளைப் போல இருக்கிறீர்கள். सोने के साथ जो सोने के समान जो कबूतर के समान रहोगे आप. அதனால அடுப்படியில கிடக்கிறவர்கள் கவலைப்படக்கூடாது. इसलिए जो चूल्हे के जगह पर रहते तुम कभी भी ये नहीं करना. நம்மள அடுப்படியில வேலை செய்ய போட்டாங்களேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. तुम चूल्हे के स्थान पर तुम्हें काम करने के लिए डाल दिया करके कभी नहीं सोचना. சுவிசேஷ ஊழியத்துக்காக வெளியே சென்றவர்களுக்கு ஒரே பலன் தான். जो सुसमाचार सुनाने के लिए बाहर जो गए वो काम भी, அவர்களுக்காக அடுப்படியில இருந்து சமையல் பண்ணவர்களுக்கு ஒரே பங்கு தான். उनके लिए जो चूल्हे पर रहकर भोजन बनाते हैं उनके लिए भी एक ही सामान है. காலையிலே வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரே சம்பளம் தான். जो सुबह ही काम करने के लिए आते हैं उनके लिए भी एक ही तनख्वाह है. மாலையிலே வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரே சம்பளம் தான். जो शाम को काम करने के लिए आते हैं उनके लिए भी वही तनख्वाह है. யுத்தத்துக்கு போனவர்களுக்கு ஒரே பங்கு தான். युद्ध में जो जाते हैं उनके लिए भी एक ही जगह है. யுத்தத்துக்கு போன மக்களுடைய வஸ்துக்களை காவல் காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரே பங்கு தான். जो युद्ध के लिए जाते हैं उनके वस्त्रों को जो संभालते हैं उनके लिए भी एक ही भाग होता है. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. உள்ளத்தின் ஆழத்திலே உற்சாகத்தோடு உண்மையாய் கர்த்தருடைய வேலையை செய்வோமேயானால் जो मन से उत्साह से परमेश्वर के लिए काम करते हैं, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறவர் அவர். परमेश्वर के लोगों को बल देने वाला है परमेश्वर है. அவர் யாருக்கு எதை கொடுக்கணும் என்பது அதிகார உரிமை பெற்றவர் அவர். किसको क्या अधिकार देना है वो परमेश्वर जानता है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல யாரும் சோர்ந்து போக கூடாது. इसलिए परमेश्वर के लोग इस समय पर कोई भी उदास न रहे. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोगों செய்கிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் जो भी तुम कार्य करते हो கர்த்தருக்காக செய்கிறோம் என்று உண்மையாய் நீங்கள் உற்சாகமாய் செய்வீர்களானால் परमेश्वर के लिए कर रहे करके हम उत्साह और आनंद से करेंगे तो நாள் ஒன்று வரும், कुछ दिन आएगा கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். उस समय पर परमेश्वर हमें आशीर्वाद कर ऊंचा करेगा. கர்த்தர் உங்களை
ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर आप आशीर्वाद कर कर ऊंचा करेगा. ஒருவேளை நீங்கள் அற்பமா எண்ணப்படலாம். अगर तुम एक कुछ समय पर तुम तुच्छ जाना जाओगे, ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவமதிக்கப்படலாம். कुछ समय पर तुम किसी के साथ अपमान होगे, மற்றவர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். कुछ लोगों से आप दूर हो जाओगे. ஆனால் நாட்கள் வரும்போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उस समय आते समय परमेश्वर तुम्हें ऊंचा करेगा. குஜராத்ல காந்திதாம் என்று சொல்லி ஒரு பகுதி, அங்கே ஊழி செய்து கொண்டிருக்கிறார் பாஸ்டர் ஸ்டீபன். गुजरात में गांधीधाम एक स्थान पर एक पास्टर जी काम कर रहे हैं, उनका नाम स्टीफन. அவர் திருமணமாகாம ஊழி செய்து கொண்டிருக்கிறார். उन्होंने शादी नहीं किया परंतु वो सेवकाई पर है. அந்த காந்திதாமுக்கு ஊழியத்துக்காக நம்முடைய பாஸ்டர் கடந்து போயிருந்தார்கள். अपने पास्टर जी गांधीधाम में एक प्रचार देने के लिए गए थे. அவர் திருமணமாகாத இன்னும் உயிரோடு இருக்கிறார். उनका शादी नहीं हुआ, वो भी अभी तक जिंदा है. அவர் ஊழி செய்யும் போது वो सेवकाई करते समय ஆராதனையில சபையில 6 ஜாடி நிறைய ஊறுகாய் போட்டு வச்சிருக்கிறார். उन्होंने अपने कलिशा पर 6 जाड़ लगाया हुआ है. ஒவ்வொருலயும் ஒவ்வொரு விதமான ஊறுகாய். एक इसमें अचार का वो जार लगाया हुआ था. வகை வகையான டிஃபரெண்ட் ஊறுகாய். अलग अलग सा अचार रखा हुआ था उन्होंने. யாரு செய்து வச்சா? कौन बना के रखा है? நான் தான் செய்தேன். मैंने बना के रखा हूँ. எதுக்கு இவ்வளவு 6 ஜாடி நிறைய ஊறுகாய்? तुम लोगों ने क्यों ये 6 जार पे अलग अलग अचार क्यों रखा है? சாப்பிட வருவர்களுக்கு அவங்க விருப்பத்தின்படி அவங்களுக்கு ஊறுகாய். जो खाने के लिए आते हैं उनके लिए जिनको जो चाहिए उनके लिए अलग अलग सा बना के रखा हुआ है. அவர் வாலிப நாட்கள்ல वो जवानी के दिनों पर தன் சரீரத்துல பலம் இருக்கும் வரையிலேயே अपने शरीर में जितना बल था उतना அங்க இருக்கிற டாய்லெட் ரூம் எல்லாம் அவரே சுத்தம் பண்ணுகிறார். वहाँ पर जो भी टॉयलेट रूम है वो वही साफ करते थे. அந்த வேலையை அவரால் செய்ய முடியாது என்கிற ஒரு பலவீனம் வந்தபோது, जिस समय पर उनको वो काम नहीं कर सकते वैसे एक बलवीनता आने पर அதை செய்வதற்கு மற்ற இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். उसे करने के लिए उन्होंने दूसरे के हाथ पर सौंपा. அவருடைய சபையில வருகிற விசுவாசிகள் எல்லாரும் படித்தவர்கள், उनके कलीसिया पर जो भी आते हैं सभी लोग पढ़े लिखे लोग हैं. எல்லாரும் நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள். सभी लोग एक एक अच्छे उद्योग पर है. காரணம் என்ன? कारण क्या है? அவங்க நல்ல ஒரு படித்த ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் वो एक अच्छा पढ़े लिखे सेवक थे, इसलिए தனக்கு தானே சமையல் தானே பண்ணி கொள்கிறார். अपने लिए भोजन बना लेते थे. விசுவாசிகளுக்காக அவர் சமையல் பண்ணி ஊறுகாய் போட்டு வைக்கிறார். और विश्वासियों के लिए बनाकर वो उन्होंने बनाकर रखते थे. அவருடைய ஆலயத்துல எத்தனை டாய்லெட் ரூம் இருக்குதோ அத்தனை டாய்லெட் ரூம் அவர் கழுவுறார். उनके कलीसिया में कितने भी टॉयलेट रूम रहते थे वो जाकर साफ करते थे. கர்த்தர் அதை பார்க்கிறார். परमेश्वर वो देखते हैं. அவருக்குள்ள இருந்த தாழ்மை, उनके अंदर का रहने का एक தேவனுடைய ஆலயத்தில் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். कलिशा में जो भी काम करते हैं वो परमेश्वर के लिए किया हुआ एक सेवा है. இன்றைக்கு கர்த்தர் இந்த தாசனை மகிமையாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். आज के दिन पर उस दास को परमेश्वर ने बहुत उन्नति रूप से ऊंचा किया है. अनेक வருஷங்களுக்கு முன்பாக லாத்தூர் பகுதியில் பயங்கரமான ஒரு பூகம்பம் வந்தது. कुछ दिनों पहले लातूर जगह पर एक भूकंप आया था. அந்த பூகம்பத்துல அவங்க ஜெப வீடு கட்டடம் அப்படியே விரிவிட்டது. उस भूकंप पे उनके कलिशा 2 भाग, थोड़ा सा हिलकर 2 भाग हो गया. அவங்க செவர் வெடிப்பு விட்டது. उनके दरवाजे, उनके दीवार पर थोड़ा सा चीर आ गया. அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தார்கள். उस परिस्थिति में उन्होंने मुझे फोन किया था. அந்த நாட்கள்ல விசுவாசிகள் உங்களால் இயன்றதை எல்லாம் தந்தீங்க. उस समय पर सभी विश्वासी लोग जितना हो सके आपने दिया था. நம்மளால முடிந்தது அந்த ஊழியத்துக்காக அனுப்பி வைத்திருந்தோம். हमसे जितना होता है वो हमने उन कलिशा के लिए भेज दिया था. சபையை கர்த்தர் கட்டி எழுப்பினார். उस कलिशा को परमेश्वर ने अच्छा बनाया. கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். उसे परमेश्वर ने आशीर्वाद कर महिमा தேவனுடைய किया. பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर हम देखता है. இன்னைக்கு अनेகருக்கு சமையல் என்று சொன்னால் அதை பெரிய வெறுப்பாய் நினைக்கிறார்கள். आज भोजन बनाना है ऐसे कहा तो सभी लोग व्यर्थ समझते हैं. அடுப்படியில போடணும்னு சொன்னா பயங்கர கஷ்டமா இருக்குது. उस चूल्हे पर जाना है कहा तो हम बहुत वेदना करते हैं. எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை, அடுப்படியில இருந்து ஒதுக்கி கொள்வார்கள். कुछ भी काम दोगे चलेगा परंतु उस चूल्हे से हम बचकर रहते हैं. தேவனுடைய பிள்ளைகள் சமையல் என்பது ஒரு கலை. भोजन बनाना एक कला है. அது ஒரு கலை. वो एक कला है. இன்னைக்கு अनेகர் அதை கலை என்று ஏற்றுக்கொண்டு उसे कोई सब कुछ लोग कला करके समझकर விதவிதமாய் சமைக்க கற்றுக்கொள்கிறார்கள். विभिन्न प्रकार के भोजन बनाने के लिए सीख लेते हैं. ஆனால் சிலர் அடுப்படியில போக பயந்து ஒதுங்கி கொள்கிறார்கள். कुछ लोग जो है वो भोजन बनाने से दूर हट जाते हैं. அடுப்படியில போவது அவ்வளவு அற்பமாய் தோன்றுகிறது. भोजन बनाने के स्थान पर जाने के लिए जाना व्यर्थ समझते हैं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर के लोगों परमेश्वर हमें देखता है. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து छोटों को वो कचरों से उठाकर எளியவனை புழுதிலிருந்து உயர்த்துகிறார். कमी छोटे लोगों को वो घासों में से ऊपर करता है. கர்த்தர்
கர்த்தர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை புழுதிலிருந்து உயர்த்தி दीन लोगों को नीचे से उठाकर ऊपर करता है, அவர்களை எங்க கொண்டு போய் வைக்கிறார்? उन्हें किधर जाके रखता है? அவர்களை பிரபுக்களோடு வைக்கிறார். उन्हें प्रभुओं के साथ रखता है। சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி வைக்கிறார். सिंहासन को वो लेने के लिए उन्हें रखता है। கர்த்தர் வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். परमेश्वर आकाश से हमें आंखों के साथ देखता है। இங்க சிலர் அடுப்படியில போகணும்னா அவங்க நினைக்கிறாங்க நம்ம பிரஸ்டீஜ் குறைஞ்சு போச்சு அப்படின்னு. कुछ लोग ऐसे सोचते हैं कि भोजन बन जाएगा तो हमारा जो भी प्रेस्टीज है वो कम हो जाएगा। இல்ல, ऐसा नहीं है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। தாவீது சொன்னார், दाऊद कहता है, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. जो दीन में परमेश्वर ने शरण किया उसकी करुणा सदा की है। எவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தாழ்மையில் இருக்கிறார்களோ, जो लोग अपने जीवन में दीन है, அற்பமாய் எண்ணப்படுகிறார்களோ, जो अपमान समझ जाते हैं, அவமதிக்கப்படுகிறார்களோ, जो अपमान माने जाते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அடிஸ்தானத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துகிறார். उन्हें परमेश्वर नीचे से ऊपर करता है। ஒரு கட்டடம் கட்ட வேண்டுமானால் இடையிலிருந்து தூக்க முடியாது. एक इमारत बांधना है तो उन्हें किधर से भी नहीं खड़ा कर सकते। பூமி தோண்டி கீழே அஸ்திபாரம் போட்டப்படுச்சு. जमीन को खोद कर नीचे से नींव डालकर அந்த கீழே இருந்து அஸ்திபாரத்திலிருந்து கட்டப்பட்டு வருகிறது. उस नींव से बनाया जाता है। அதே போலதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே उसी प्रकार नए जमाने पर கர்த்தர் சபையை கட்டுகிறார். परमेश्वर कलीसिया बांधता है। அந்த அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவிலிருந்து கர்த்தர் சபையை கட்டுகிறார். नींव माने क्रिस्त से वो परमेश्वर बांधता है। நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் கட்டப்பட வேண்டும். पर अपना भी जीवन परमेश्वर से बांधा जाना है। கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமானால் परमेश्वर हमें आशीर्वाद कर ऊंचा करना है तो தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு தாழ்மையாய் இருந்தாலும் हम कितने भी नीचा रहेंगे तो भी கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर हमें आशीर्वाद कर ऊंचा करेगा। இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள உண்டாயிருக்கணும். ये विश्वास हम सभी के अंदर होना चाहिए। வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं कि ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति के पुस्तक 29வது அதிகாரம் 29वां अध्याय அவருடைய 17வது வசனத்தை வாசியுங்கள். उसके 17वां वचन पढ़ते हैं। லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதி பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். லேயாளுடைய கண் கூச்ச பார்வையாய் இருந்தது. लेया का जो आंख था वो धुंधला था ராகேலோ பார்வைக்கு அழகுள்ளவளாய் இருந்தாள். और राहेल जो है रूपवती और सुंदर थी। அதே அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. उसी अध्याय में 31वां वचन पढ़ेंगे। அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் அற்பமாய் நினைக்கப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு लेया को अर्पित हुआ करके परमेश्वर ने देखा। லேயாள் கர்ப்பவதி ஆகும்படி கர்த்தர் துணை செய்தார். तब जब यहोवा ने देखा कि लिया अप्रिय हुई, तब उसने उसकी कोख खोली, पर राहेल बांझ रही। லேயாளின் கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். लेया के खूब को परमेश्वर ने खोला। ராகேலோ மலடியா இருந்தாள். राहेल बांझ रह गई। எதனால? किस लिए? லேயாளுக்கு கூச்ச பார்வை. लेया को धुंधलापन। ஒரு கண்ணு அப்படி பார்வை அப்படி நம்ம ஆட்கள் யாராவது அப்படி இருந்தா किसी का आंख जो एक धुंधला अपने इधर रहेंगे तो சொல்லுவாங்க அந்த கண்ணு கோண கண்ணு, ऐसे बोलेंगे कि एक आंख धुंधलापन है इसका। கூச்ச பார்வை. धुंधलापन கூச்ச பார்வை லேயாளுக்குள்ள இருந்தபடினால் वो धुंधलापन आंखें लेया के पास है, इसलिए லேயாள் அற்பமாய் நினைக்கப்பட்டாள். लेया को उन्होंने तुच्छ समझा। லேயாள் அற்பமாய் நினைக்கப்பட்டதை கர்த்தர் கண்டார். लेया तुच्छ समझा करके परमेश्वर ने देखा। கர்த்தர் கண்டு परमेश्वर ने देखकर லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் துணை செய்தார். लेया को कोप खोलने के लिए परमेश्वर ने सहायता किया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर के लोगों परमेश्वर हमें देख रहा है। எவ்வளவு அடிமைத்தனத்தில் இருந்தாலும், जितने भी हम अधीन में रहेंगे तो भी, எவ்வளவு அற்பமாய் எண்ணப்பட்டாலும், जितना भी हम तुच्छ जानने पर भी தேவனுடைய பிள்ளைகள் கலங்காதிருங்கள். कभी हम न எவ்வளவு நம்ம அற்பமாய் எண்ணப்பட்டாலும், जितना भी हम तुच्छ जानने पर भी கர்த்தர் பார்க்கிறார், ஏற்ற வேளையில கர்த்தர்களை உயர்த்துவார். परमेश्वर देखता है, उच्च समय पर हमें ऊंचा करेगा। லேயாளுக்கு திருமணம் ஆயிற்று. लिया का शादी हो गया, ஆனா யாக்கோபுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. परंतु याकूब का जो प्रेम है उसे नहीं मिला। 7 வருஷம் வேலை செய்தார். 7 साल उसने काम किया। ராகேலை திருமணம் முடிக்கிறார். राहेल से शादी किया। ராகேல் திருமணம் முடிந்த பிறகுதான் राहेल से शादी करने के बाद ही இந்த லேயாளுக்கு குழந்தை பிறக்கிறது. इस लेया को एक बच्चा जन्म होता है। புருஷனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய். वो अपने पति के प्रेम के लिए बहुत साहस தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய இருதயம் அன்புக்காக
இயங்குகிறது. इस जमाने पर भी बहुत सारे लोगों का हृदय एक प्रेम के लिए तरसता है. அந்த அன்பு கிடைக்காததினால் வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறார்கள். वो प्रेम नहीं मिला तो हमारे जीवन में हम दुखित हो जाते हैं. அநேகர் அவரை ஒதுக்கி வைக்கிறார்கள். कुछ लोग हमें अलग कर देते हैं. அன்பு வேணுமா? प्रेम चाहिए, கூப்பிடுகிறார்கள். बुलाते हैं, ஆனா அன்பு செலுத்த முடியல. परंतु प्रेम नहीं दिखा पा रहे. அன்புக்காக ஏங்கி ஏங்கி அலைகிறார்கள். प्रेम के लिए हम यहाँ वहाँ भटकते रहते हैं. அன்பு கிடைக்காத பட்சத்திலே प्रेम नहीं मिल रहा तब அவர்கள் தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொடுக்கிறார்கள். वो अपने आप को बोल लेते हैं, என்கிட்ட யாரும் அன்பா இருக்க மாட்டேங்கிறார்கள். मेरे से कोई भी प्रेम नहीं रखता है, நான் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறேன். मुझे उन्होंने पीछा कर दिया है, சமுதாயத்தில் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன். मुझे समुदाय से अलग करके रखा है. வாழ்க்கையில ஒரு வெறுப்பு உண்டாகிறது. जीवन में एक व्यर्थपन होता है. தேவனுடைய பிள்ளைகள் இந்த லேயாளை கர்த்தர் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கிருபை செய்தார். परमेश्वर ने लेया के खोप खोलने के लिए सहायता किया. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாய். लेया को तुच्छ जाना गया. அவள் கர்ப்பத்தை தரிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். उसका खोप खोलने के लिए परमेश्वर ने सहायता किया. அவள் முதல் குமாரனை பெற்றெடுத்த போது उसने पहले लड़के को जब जन्मा गया, அவள் சொல்லுகிறாள், उसने कहा, கர்த்தரின் சிறுமையை பார்த்தார். परमेश्वर ने मेरे निंदापन को देखा. கர்த்தரின் சிறுமையை பார்த்தார். परमेश्वर ने मेरे निंदापन को देखकर இனி என் புருஷன் என்னை நேசிப்பார். अब मेरे पति मेरे से प्रेम करेगा. முதல் குழந்தை பிறந்தபோது சொல்லுகிறாய், पहला लड़का जब जन्मा तब ऐसे कहा, கர்த்தரின் சிறுமையை பார்த்தார், இனி என் புருஷன் என்னை நேசிப்பார். परमेश्वर ने मेरे निंदापन को देखा, अब मेरा पति मेरे से प्रेम करेगा. இரண்டாவது ஒரு மகன் பிறக்கிறான். दूसरा बेटा जन्म होता है. அந்த இரண்டாவது குமாரனை பற்றி वो दूसरे बेटे को जन्माकर அவள் சொல்லுகிறாள், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார். वो बोलती है कि मुझे जो तुच्छ समझा परमेश्वर ने देखा. நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு என் பார்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். परमेश्वर ने मैं तुच्छ वो देखकर मेरी विनती को उन्होंने सुन लिया. மூன்றாவது குமாரனை பெறுகிறாள். फिर तीसरा उन्होंने बच्चा जन्माया. மூன்றாவது குமாரனை பெற்றெடுத்த போது तीसरा बच्चा जन्म होने पर நான் என் புருஷனுக்கு மூன்றாவது குமாரனை பெற்றெடுத்திருக்கிறேன். मैं अपने पति के लिए तीसरा पुत्र जन्म किया है. இப்பொழுது அவர் என் புருஷன் என்னோடு சேர்ந்து இருப்பார். इस समय पर परमेश्वर मेरे पति मेरे साथ रहेंगे. யாக்கோப்பு அவனை நேசிப்பதாக தெரியவில்லை. याकूब की तरफ से देखा तो वो तो प्रेम नहीं कर रहा है. நான்காவது ஒரு குமாரனை பெறுகிறாய். फिर चौथा एक पुत्र को जन्माती है. இப்பொழுது சொல்லுகிறாய், उस समय पर कहती है, நான் யாக்கோப்புக்கு நான்காவது குமாரனை பெற்றெடுத்திருக்கிறேன். मैं याकूब के लिए चौथा पुत्र को जन्माया हूँ. இனி என் புருஷன் என்னோடு வாசம் பண்ணுவார். इस समय पर मेरे पति मेरे साथ रहेंगे. யாக்கோபுடைய அன்பு அவளுக்கு கிடைக்கவில்லை. तब भी याकूब का प्रेम उसको नहीं मिला. அவள் யாக்கோப்புக்கு ஆறாவது ஒரு குமாரனை பெற்றாள். तब वो याकूब के लिए छठवां पुत्र जन्माया. அவள் ஆறாவது குமாரனை பெற்றபோது छठवां पुत्र जन्माने होने के बाद भी நான் என் புருஷனுக்கு 6 குமாரர்களை பெற்றெடுத்தபடினால் मैं अपने पति को 6 पुत्र को जन्माया, इसलिए இப்பொழுது அவர் என்னோடு கூட வாசம் பண்ணுவார். तब इस समय पर वो मेरे साथ वास करेंगे. முத பிள்ளை பிறந்தது வந்து இடையில ரெண்டு வேலைக்காரிக்கு பிறந்தது. पहला पुत्र जन्मा, उसके बीच में 2 हुआ, वो तो उनके काम करने वाले के साथ हुआ. லேயாளுக்கு மொத்தம் 6 குமாரரும் ஒரு குமாரத்தியும். लिया के लिए 6 पुत्र और एक कुमारी थी. ஒவ்வொரு குமாரர்கள் பெறும்போது एक पुत्र जन्म होते समय அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, वो ये शब्द कहती है, கர்த்தரின் சிறுமையை கண்டார். परमेश्वर ने मेरे दीनपन को देखा. ரெண்டாவது சொல்றார், நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். मैं जो तुच्छ जाना था, परमेश्वर ने मुझे देखा. இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். इस समय पर मेरे पति मेरे साथ रहेगा. ஆறாவது மகனை பெற்ற போது சொல்றார், இப்பொழுது என் புருஷன் என்னோடு கூட வாசம் பண்ணுவார். जब छठवां पुत्र जन्मा तब उन्होंने कहा मेरे पति मेरे साथ वास करेंगे. தேவனுடைய பிள்ளைகள் இந்த யாக்கோபுடைய அன்பு லேயாளுக்கு கிடைத்ததாக தெரியவில்லை. परंतु याकूब का जो भी प्रेम था वो लिया से नहीं मिल रहा था. புருஷனுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய். वो अपने पति के प्रेम के लिए वो तरस रही थी. ஆனால் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாய். परंतु लिया जो है वो तुच्छ जाने गई थी. கூட பிறந்த சகோதரி, उसके साथ जन्म हुए बहन, வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தன் சகோதரி பிள்ளைகளை பெற்றெடுத்த போது उसकी बहन जब भी उसके बच्चों को उत्पन्न करे थे, ராகேல் தன் சகோதரியை பார்த்து பொறாமைப்படுகிறாய். राहेल उसे देखकर उसे जलन हो रहा था. उसे देखकर ராகேல் தன் சகோதரியாகிய லேயாளை பார்த்து பொறாமைப்படுகிறார். राहेल अपनी बहन लिया को देखकर जलन रही थी. தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நாம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். परमेश्वर के लोगों, इस समय पर हम भी इसी तरह जी रहे हैं. நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? आप तुच्छ जाने जा रहे हो क्या? தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை மனதில் வையுங்கள், अपने मन में सिर्फ एक ही वाक्य को समझो. கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்க்கிறார். परमेश्वर तुम्हारे दीन को देख रहा है. நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். तुम तुच्छ जाने जा रहे हो, परमेश्वर वो देख रहा है. லேயாளுடைய 4வது குமாரன் யூதா
யூதா. लेया का चौथा पुत्र यूदा। அவள் சொல்லுகிறாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். वो कहते हैं कि मैं अभी परमेश्वर की स्तुति करूंगा। நான் துதிப்பேன் என்று சொல்லி அந்த குமாரனுக்கு யூதா என்று பெயர் வைத்தாய். मैं अभी स्तुति करूंगा ऐसा कर बच्चों का नाम यूदा இந்த रखा। உலகத்தில் நாம் முன்னேறுவதை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். हम इस संसार में आगे बढ़ रहे इसे देखकर कुछ लोग जलन करते हैं। நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்போது கூட பிறந்த சகோதரியா இருந்தாலும் பொறாமைப்படுகிறார்கள். हम इन संसार में आगे बढ़ते रहेंगे, हमारे साथ जो जन्मे हैं वो भी हमसे இப்படிப்பட்ட ஜன மத்தியில தான் தேவனுடைய பிள்ளைகள் வாசமாய் இருக்கிறோம். इस तरीके के संसार पर हम जी रहे हैं, ஆனால் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परंतु परमेश्वर हमें देख रहा है। தாவீது சொன்னார், दाऊद कहता है, நான் சிறுமையும் எளிமையுமானவன், मैं निंदा और नींव पे पड़ा था, ஆனால் கர்த்தரோ என் பேரில் நினைவாய் இருக்கிறார். परंतु परमेश्वर मेरे पर नजर रखा हुआ है। கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். परंतु परमेश्वर मेरे पर ध्यान रखा हुआ है। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா? अगर तुम संसार में एक तुच्छ जाना जा रहे हो क्या? நீங்கள் சிறுமைப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? अगर आप निंदा होकर जी रहे हो क्या? நீங்கள் அற்பமாய் எண்ணப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார். तुम जो तुच्छ जाने जा रहे हो परमेश्वर उसे देख रहा है। உங்கள் சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். तुम्हारे तुच्छपन को वो परमेश्वर देख रहा है। மற்றவருடைய பொறாமைகளுக்கு மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால், कुछ लोगों का घमंडी के जीवन पर अगर तुम जीते होगे तो அந்த பொறாமையின் மத்தியில் இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். उस घमंडी लोगों के बीच में परमेश्वर तुम्हें देख रहा है। கர்த்தர் லேயாளை ஆசீர்வதித்தார். पर परमेश्वर ने लेया को आशीर्वाद किया। லேயாளுக்கு கர்த்தர் 6 குமாரர்களை கொடுத்தார். लेया को परमेश्वर ने 6 पुत्र को दिया। 4வது குமாரன் யூதா. चौथा पुत्र இந்த यूदा। யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு வெளிப்பட்டார். उस यूदा गोत्र से परमेश्वर निकले। புருஷன் அதிகமாய் நேசித்த மனைவி ராகேலா இருந்தால், पति को अधिक प्रेम करने वाला राहेल रहने पर भी இந்த ராகேல் மூலமாய் குடும்பம் கட்டப்படவில்லை. उस राहेल से कोई भी परिवार बढ़ा नहीं गया। அந்த ராகேல் மூலமாய் கிறிஸ்துவின் சந்ததி உலகத்தில் வரவில்லை. उसकी राहेल की स्थिति से कोई भी क्रिस्तु बाहर नहीं आया। அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய கர்ப்ப பிறப்பாகிய யூதாவின் மூலமாய் கிறிஸ்துவின் சந்ததி வெளிப்படுகிறது. लिया के कोप से जो यूदा जन्म हुआ उसमें से क्रिस्तु बाहर निकले। அல்லேலூயா, हालेलुया, ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவலைப்படக்கூடாது. परमेश्वर के लोग हम कभी उदास नहीं होना। யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை, कोई कुछ भी सोच ले, யார் பொறாமைப்பட்டாலும் பரவாயில்லை, कोई भी अपने ऊपर घमंड कर ले। தேவனுடைய பிள்ளைகள் சாமுவேல் அன்னாள் சொல்லுகிறாள், परमेश्वर के लोग अन्ना कहती है, மலடியா இருந்த இந்த அன்னாள் बांझ जो थी वो अन्नाल அவளுடைய சக்களத்தையாகிய பெனினால் அவளை வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தாள். उसके रखेल जो थी वो उन्हें बहुत तुच्छ समझ रही थी। கர்த்தர் அன்னாளை கண்ணோக்கி பார்த்தார். परमेश्वर ने अन्ना को देखा, அன்னாளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். उसकी विनती को परमेश्वर ने सुना, அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். वो अन्ना के आंसुओं को परमेश्वर ने पहुंचा। அன்னாள் விண்ணப்பித்த ஜெபத்தின்படியே अन्ना के विनती की जो प्रार्थना थी उसके கர்த்தர் अनुसार அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். परमेश्वर ने उसे एक लड़का जन्माया। அவனுக்கு சாமுவேல் என்று பெயர் வைத்து उसे सामुएल नाम दिया। அவன் உயிரோடு இருக்கும் சகல நாள் वो जब तक जीवित रहेगा उस समय तक தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை ஏலியினிடத்தில் போய் ஒப்பு கொடுத்தார்கள். परमेश्वर की कलीसिया पर वो रहेगा करके एली के हाथ पर जाकर समर्पित किया। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். सामुएल नाम एक लड़का वो परमेश्वर की सन्निधि पे था। அவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் பயப்பட்டு வாழ்ந்தான். वो परमेश्वर और लोगों को दोनों को भय के साथ जी रहा था। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே इजराइल लोगों के बीच में அன்னாளுடைய குமாரனாகிய சாமுவேலை अन्ना के पुत्र सामुएल को கர்த்தர் ஞான திருஷ்டிக்காரனாய் மாற்றினார். परमेश्वर ने न्याय दृष्टि बनाया। தேவனுடைய பிள்ளைகளில் அற்பமாய் காணப்பட்டால் நீங்க கவலைப்படாதீர்கள். परमेश्वर के लोगों तुम अगर तुच्छ जाने जाओगे तो तुम उदास न होना। யார் உங்களை கணக்கில் எடுக்காவிட்டாலும் கவலைப்படாதீர்கள். कोई भी तुम्हें गिनती पर न लेगा तो भी तुम उदास न होना। தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் உங்களை கண்டு காணாமல் போனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். कुछ लोग तुम्हें देखकर तुम्हें बिन देखे जाएंगे तो भी तुम उदास न होना। காரணமில்லாமல் ஜனங்கள் உங்களை பகைத்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். बिन कारण के तुमसे वो कुछ लोग झगड़ते रहेंगे तो भी तुम उदास न होना। ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், एक चीज सिर्फ ध्यान रखना, நான் சிறுமைப்படுகிறேன், मैं दीन में था, நான் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். मैं सभी लोगों से भूल जाने की परिस्थिति में हूँ, ஆனால் கர்த்தருடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது. परंतु परमेश्वर की आंख मेरी ओर देख रहा है। கர்த்தர் என்னை ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். परमेश्वर मुझे एक दिन आशीर्वाद देगा। இந்த விசுவாசத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் உறுதியாய் கர்த்தரை பின்பற்ற வேண்டும். इस विश्वास के साथ एक स्थिर रीति से हमें जीना है। அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி तुच्छ जाने वाले लेया को परमेश्वर ने उसे आशीर्वाद कर அவருடைய கர்ப்ப பிறப்பாகிய யூதாவை தெரிந்தெடுத்து उसके कोप से यूदा को जन्माकर அந்த யூத கோத்திரத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்படும்படியாய் உதவி
செய்தார். उस यूदा गोत्र में से क्रिस्त को बाहर निकालने के लिए सहायता किया। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். हम सब एक ध्यानपूर्वक एक समझ लेना है, இந்த யூதா ये यूदा, அவனுடைய 10வது தலைமுறையாய் தாவீது கடந்து வருகிறார். उसके 10वां पीढ़ी जो है वो दाऊद का था। யூதாவுடைய 10வது தலைமுறை தாவீது. यूदा का 10वां पीढ़ी दाऊद। இந்த தாவீது वो दाऊद அவன் தன் வாழ்க்கையிலே தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது उसके जीवन में जो अपने अपने पिताजी के घर पे जब था, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தாவீதோடு கூட பிறந்தவர்கள் 7 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दाऊद के साथ सात सात अपने भाई लोग थे। இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது 8வது குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और कुछ जगह पे ऐसा लिखा है कि दाऊद जो है 8वां पुत्र था। ஆனால் இந்த தாவீது परंतु वो दाऊद, அவனுக்கு மூத்த சகோதரர்கள் 3 பேர். उससे बढ़कर 3 बड़े भाई थे। தாவீது 4வது குமாரன். दाऊद 4था पुत्र था। இந்த தாவீது தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ये दाऊद अपने अपने पिता के भेड़ बकरियों को वो जंगल में चरा रहा था। தாவீதுக்கு மூத்த சகோதரர்கள் 3 பேர் இருந்தார்கள். उसके बड़े 3 भाई लोग थे। அந்த 3 பேரும் சவுல் ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். वो तीन भाई लोग भी साउल राजा के साथ युद्ध में चले गए थे। ராஜாவோடு கூட யுத்தத்துக்கு போக வேண்டுமானால் राजा के साथ युद्ध में जाना है तो அதாவது ராஜாவோட மிலிட்டரியில அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். उस राजा के सैनिकों के साथ वो काम कर रहे थे। மிலிட்டரியில போகணும்னு சொன்னா சாதாரண காரியம் அல்ல. सैनिक बनना है तो एक साधारण सा काम नहीं है। அதற்கும் நிறைய படிப்பு இருக்கிறது. उसके लिए भी बहुत सारे पढ़ाई करना है। அதுக்கு நிறைய எக்சர்சைஸ் சொல்லி கொடுக்கிறார்கள். उसके लिए बहुत सारे तकनीक समाया जाता है। இன்றைக்கு உலகத்துல அப்படி எல்லாம் செய்கிறார்கள். इस जमाने पर भी ऐसा सब किया जाता है। அவங்களுக்கு நன்றாக ஓட தெரியணும். उनको अच्छा सा भागना चाहिए, वो மலை ஏற தெரியணும். पहाड़ों पर चढ़ना चाहिए। எல்லா கலைகளை கற்று தேர்ந்தவர்கள் மிலிட்டரியில் இருக்கிறார்கள். सब प्रकार के बातों को उनको समझाया जाता है, सिखाया जाता மிலிட்டரியில் है। இருப்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். मिलिट्री में लेना एक कठिन सा समय है। ஆனா அவர்கள் பலவிதமான கலை சாஸ்திரங்களை கற்றிருக்கிறார்கள். तो भी वो बहुत सारी चीजों को सीख के रखे होते हैं। தாவீது இதை குறித்து கவலைப்படல. दाऊद ये सब चीजों को देखकर नहीं सुना। தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருக்கிறார். दाऊद अपने पिता के भेड़ बकरियों को जंगल में चरा रहा था। நான் சிறுமையும் எளிமையுமானவன், मैं निंदा हूँ और नीत पर हूँ, கர்த்தர் என் மேல் நோக்கமாய் இருக்கிறார். परंतु परमेश्वर मेरे ऊपर देखता है। அவன் காட்டில் இருந்தாலும் வனாந்தரத்தில் இருந்தாலும் கர்த்தரை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். वो जंगल पर रहने पर भी परमेश्वर को वो गाना गाकर स्तुति करता रहता இந்த था। ஆராதனை அபிஷேகம் தாவீதுக்குள்ள இருந்தது. ये आराधना का वीर उसके जीवन के पीछे था। சவுல் தன் ராஜ்யபாரத்தை இழந்தபோது जब साउल उसका राज्य भाग को निकल गया था, கர்த்தர் சாமுவேலோடு கூட பேசுகிறார். परमेश्वर सामुएल से बात किया, நீ எழுந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போ. तो उठकर जा, बेतेल पर जा। அங்கே ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை நான் கண்டுகொண்டேன். वहां पर मैंने ईसाई के एक पुत्र को देखा हूँ। அவனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணி तू उसे राजा से अभिषेक कर। எளிமையும் குப்பையுமா காணப்பட்ட வனாந்தரத்தில் இந்த தாவீதை जो निंदा कचरा के समान जो जंगल में पाया जाने वाला दाऊद को கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. परमेश्वर की आंखें देख रही है। தேவனுடைய பிள்ளைகளுடைய மூத்த சகோதரர்கள் 3 பேர் மிலிட்டரியில் இருக்கிறார்கள். उसके बड़े तीन भाई लोग मिलिट्री पर थे। அப்படியானால் அவர்கள் அதிகமாக படித்தவர்களா இருக்கலாம். ऐसा रहेगा तो वो बहुत अधिक पढ़े हुए रहेंगे। வேதத்தில் அதை குறித்து எழுதப்படவில்லை. उनके बारे में कोई भी पवित्र शास्त्र में தாவீது लिखा है। மனசுல நினைச்சிருக்கலாம், दाऊद अपने मन में सोचा होगा, என் அண்ணன்மார 3 பேரை எங்க அப்பா நல்லா படிக்க வச்சாரு, मेरे बड़े भाई को मेरे पिताजी ने अच्छे पढ़ा लिखा किया है, என்ன வந்து ஆடு மேய்க்க போட்டாரு, मुझे तो भेड़ बकरी चलाने के लिए छोड़ दिया। அப்படின்னு சொல்லி இந்த தாவீது வருத்தப்படல. ऐसा सोचकर उसने कभी वो सोचा नहीं। அவன் படிக்காவிட்டாலு, वो नहीं पढ़ा था तो भी, அவன் மிலிட்டரியில வேலை செய்யாவிட்டாலு, वो मिलिट्री पे काम नहीं किया तो भी, வனாந்தரத்துல தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். जंगल में अपने पिता के भेड़ बकरियों को चरा रहा था। கர்த்தருடைய கண்கள் தாவீதை தேடி வருகிறது. परमेश्वर की आंखें दाऊद को देखकर आ रही थी। கர்த்தர் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ண சித்தம் கொண்டார். परमेश्वर ने दाऊद को अभिषेक करने के लिए सोचा। சாமுவேலை சவுல் ராஜா தாவீது வீட்டுக்கு அனுப்புகிறார். सामुएल के दाऊद के घर पे भेजा। சாமுவேல் வந்தார், सामुएल आया, ஈசாயை கூப்பிடுகிறார். ईसाई को बुलाया। உன் பிள்ளைகளில் ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். तेरे बच्चों में से परमेश्वर ने एक को चुन लिया है। உன் பிள்ளைகளை வரவழைத்து வா. अपने बच्चों को बुला। எல்லாரும் வந்தார்கள். सब लोग आए। மூத்தவன் போகிறான். पहला ज्येष्ठ पुत्र आया। ஆனா மிலிட்டரியில இருக்கணும், நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கணும். मिलिट्री पे जो रहते हैं वो अच्छे से हट्टा कट्टा होते हैं। போலீஸுக்கும் அதை தான் பாக்குறாங்க, சரீரம் நல்ல ஸ்ட்ராங்கா ஹைட்டா இருக்கணும். पुलिस के काम पर भी वही देखते हैं, उनके शरीर कैसा हट्टा कट्टा है कि नहीं। அவன் வருகிறான். वो आता है, சாமுவேல் பார்க்கிறான், सामुएल देख रहा है, இவனா தான் இருக்கும்.
यही रहेगा सोचा। நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறான், अच्छा ऊंचा और अच्छा अट्टाकट्टा है। அதனால எழும்பவும் நாம அபிஷேகம் பண்ணுவோம்। उठकर अभिषेक करने के लिए उठ रहे थे। கத்த சொன்னா, परमेश्वर ने कहा நீ மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறாய், तू मनुष्य जैसा देखता है उस प्रकार तू देख நீ रहा है। சரீரத்தின் வெளி தோற்றத்தை பார்க்கிறாய், जो तू शरीर में बाहर दिख रहा है उसे तू देख रहा நான் है। வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை, मैं बाहर की चीजों को नहीं देखता हूँ। நான் பார்க்கிற பிரகாரமாய் நீ பார்க்க கற்றுக்கோ। मैं जिस प्रकार देखता हूँ उस प्रकार तू देखना देख நான் लेना। இவனை புறக்கணித்தேன், मैं उसे दूर कर रहा हूँ। இரண்டாவது சகோதரன் வருகிறார், दूसरा भाई आता है, அவனும் அதே போல நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறார்। वो भी उसी के समान अच्छा सा ऊंचा और கத்த अट्टाकट्टा था। சொல்றார், இவன் அல்ல। परमेश्वर कहता है ये भी नहीं। மூன்றாவது சகோதரன் வருகிறார், तीसरा भाई आता है, கத்தப்பா சொல்லுகிறார், இவனும் அல்ல। परमेश्वर कहता है ये भी नहीं। ஈசாயினுடைய குமாரர்கள் எல்லாரும் ஒருவர் பின்னாய் ஒருவர் வருகிறார்கள்। ईसाई के पुत्र सब एक के पीछे एक आते हैं। கத்த சொன்னார், இவர்களில் ஒருவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை। परमेश्वर कहता है मैं इनमें से किसी को भी नहीं चुना हूँ। சாமுவேல் ஈசாயை பார்த்து கேட்கிறார், सामुएल ईसाई को देखकर कहता है உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? तेरे पुत्र इतने ही है क्या? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? तेरे बच्चे इतने ही है क्या? அப்பொழுதுதான் ஈசாய்க்கு ஞாபகம் வருகிறது, तब ईसाई को एक याद आता है இன்னும் ஒருவன் இருக்கிறான், और एक पुत्र है, அவன் வனாந்தரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்। वो जंगल में मेरे भेड़ बकरी को चरा रहा है। சாமுவேல் சொன்னார், सामुएल कहता है சீக்கிரமாய் ஆள் விட்டு அனுப்பி உன் குமாரனை கூட்டிக் கொண்டு வா, जल्दी आदमी बेचकर उसे बुलाकर लेके आओ। அவன் வருவரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்। वो आने तक मैं भोजन नहीं करूंगा। வனாந்தரத்திலே ஆள் விட்டு அனுப்பி தாவீது வரவழைக்கப்பட்டான்। जंगल में आदमियों को बेचकर दाऊद को बुला लिया गया। தாவீது குள்ளமான மனுஷன், दाऊद एक नाटा सा था। தாவீது சிவந்த நிறமுள்ள மேனி உள்ளவன், वो एक सुंदर और गोरा था। சின்ன பையனா இருக்கிறார்। वो एक छोटा लड़का था। சாமுவேலுக்கே கொஞ்சம் சந்தேகம், सामुएल देख के ही एक ஆனா கத்த சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है இதோ தாவீது வருகிறார், ये देख दाऊद आ रहा है, இதோ தாவீது வருகிறார்। ये देख दाऊद आ रहा है। தாவீதை கண்டபோது சாமுவேல் எழுந்து நின்றார்। दाऊद को देख के ही सामुएल खड़ा हो गया। சாமுவேல் எழுந்து தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்। सामुएल खड़ा होकर दाऊद को अभिषेक करने लगा। தேவனுடைய பிள்ளை, நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாய் என்று கவலைப்படாத। परमेश्वर के लोगों तुम तुच्छ जानते करके सोचना नहीं। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை மாத்திரம் நினைக்கணும், கர்த்தர் என்னை பார்க்கிறார்। सिर्फ ये एक ध्यान रखना है कि परमेश्वर मुझे देख रहा நான் है। அவமதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, अगर हमें अपमान किया गया तो भी चलेगा। குடும்பத்துல அவன் ஒரு மகேங்கிற நினைப்பு கூட இல்ல தாய்க்கு தகப்பனுக்கு, पिता को वो भी एक लड़का है करके सोच ही नहीं था, மறந்தே போயிட்டாங்க। उसे भूल ही गया। சாமுவேல் கேக்குறா, உன் குமாரர்கள் இவ்வளவுதானா? तब शमूएल पूछता है तेरे बच्चे इतने ही है क्या? அது கேட்ட பிறகுதான் சொல்றான், இன்னும் ஒருவன் இருக்கிறான் வனாந்தரத்துல ஆடு மேய்க்கிறார்। ये पूछने के बाद कहता है कि मेरा एक बेटा है जो जंगल में भेड़ बकरी चरा रहा है। குடும்பத்தாரால் மறக்கப்பட்ட ஒரு தாவீது, परिवार से भूल गया हुआ दाऊद। தேவனுடைய பிள்ளைகள் அன்புக்காக ஏங்கின தாவீதுடைய இருதயம், दाऊद का मन भी एक प्रेम के लिए तरस रहा था। தாய் தகப்பனால் மறந்து போன தாவீது, माता पिता से भूल गया हुआ दाऊद। ஆனா தகப்பன் ஒரு நாள் பார்த்து சொல்லுகிறான், परंतु पिता एक दिन देखकर कहता है உன் சகோதரமார்கள் எல்லாம் சவுலோடு கூட யுத்தத்துக்கு போய் இருக்கிறார்கள், तेरे भाई लोग सब साउल के साथ युद्ध में गए हैं। நீ போய் உன் சகோதரமார்களை சந்தித்து तू जाकर तेरे भाई लोग को मिलकर அவர்களுடைய சுக செய்தி விசாரித்து விட்டு நீ கடந்து வா। उनके सुसमाचार को सुनकर तू आ जा। அவர்களுடைய சுக செய்தி उनके सुख के समाचार அதை நீ அறிந்து கடந்து வா। उसे तू जानकर मेरे पास आ जाना। போகும்போது जाते समय தாவீதுடைய கரத்திலே ஒரு மரக்கால் வறுத்த கோதுமையை வறுத்த பயிரையும் उसके हाथों पर एक धान्य दिया, 10 அப்பத்தை எடுத்து கொடுத்து 10 रोटी को देकर நீ இவைகளை உன் சகோதரன் பார்த்து அவருடைய சுக செய்தி விசாரித்து அவரிடத்தில் இதை கொடுத்து விட்டு வா। तू वहां पर जाकर उनके सुख समाचार को सुनकर उनके हाथों पर ये देकर आ। தேவனுடைய பிள்ளைகள் இந்த நிலைமையில் நாம் இருந்தால் எப்படி செய்வோம்? इस परिस्थिति पे अगर हम रहेंगे तो क्या करेंगे? அவர்கள் எல்லாம் படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், वो लोग सब पढ़ लिख कर एक उद्योग में है। ஆனா அவங்கள பார்க்க போகும்போது நான் இதை கொண்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு விசாரிச்சுட்டு வரணுமா? ये इन लोग को जाकर मैं जाके देके आना है क्या? ஒரு சகோதரி சொன்னாங்க, एक बहन ने कहा என்னையே எங்க வீட்டுல வெளியே படிக்க விட மாட்டாங்க, मुझे बाहर पढ़ाई लिखने के लिए छोड़ने वाले नहीं हैं। வீட்டு வேலை செய்ய அடுப்படியில கிட, घर का काम कर भोजन बना। ஆனா அதே சூழ்நிலையில எங்க அக்காவை படிக்க வைத்தாங்க। उसी परिस्थिति में मेरी बहन को उन्होंने पढ़ाई எங்க किया। அக்கா படித்து ஒரு வேலையில உட்கார்ந்தா, मेरी बहन ने पढ़कर एक काम करने लगी। ஆனா சாப்பாடு கொண்டு போக மாட்டா, वो खाना नहीं लेके जाती थी। டப்பாவுல கொண்டு போனா ஆறி போகு, टिफिन लेके जाएगा तो वो जो ठंडा हो जाता था। அது சரியானது சாப்பாட்டு இடைவேளையில उस खाने के समय पर சுட சுட சாப்பாடு செய்து गरम गरम खाना बनाकर இந்த சௌரி அழைத்து அவங்க அம்மாவை கையில கொடுத்து उस छोटी बहन को बुलाकर उसके हाथ पर देकर நீ போய் உங்க அக்காவை பார்த்து அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா। तू जा और तेरी बड़ी बहन को जाकर भोजन दे के आ। தேவனுடைய பிள்ளைகள் நீ இப்படிப்பட்ட அற்பமாய் நினைக்கப்பட்டாய்। इस प्रकार तुच्छ जाना गए थे। சௌரி அநேக நாள் அழுதது உண்டு,
உண்டு. वो बहन बहुत दिनों पर रोती रहती थी. எங்க அக்கா படித்த உத்தியோகத்தில் இருக்கிறாள். मेरी बहन पढ़कर एक अच्छे उद्योग में है. அவ வேலை செய்யறாங்க ஒரு காரணத்துக்காக நான் அவளுக்கு சோறு சுமக்க வேண்டியது இருக்கிறது. वो काम कर रही है, ऐसा एक कारण के कारण मैं उसके लिए भोजन लेके जा रही हूँ. என்ன படிக்க வச்சா நான் வேலை செய்ய மாட்டானா? मुझे पढ़ाई लिखाई किया होता तो मैं काम नहीं करती थी क्या? என்ன நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி தான வைத்தாங்க. मुझे पढ़ाई नहीं करना है करके मुझे रोक कर रखा था. இப்ப அவளுக்கு நான் சோறு சுமக்கறேன். मैं अभी उसके लिए भोजन में उठा के लेके जा रही கர்த்தருடைய हूँ. கண்கள் அந்த பிள்ளை மீது விழுந்தது. परमेश्वर की आंखें उस बहन के ऊपर गिरा. கர்த்தர் சௌரிய ஆசீர்வதித்து உயர்த்தினார். परमेश्वर ने उस बहन को आशीर्वाद कर ऊंचा किया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. நல்ல வேலை பார்த்துறது சௌரி திருமணம் முடிந்தது வேலை இல்லாம உட்கார்ந்து இருக்கா. अच्छा जो काम कर रही थी उसका शादी हुआ, अब उसने काम छोड़कर बैठी है. ஆண்டவருடைய பிள்ளைகள் தாவீதை கர்த்தர் பார்த்தார். परमेश्वर के लोगों दाऊद को परमेश्वर ने देखा. தாவீதுக்குள்ள ஒரு இருதயம், दाऊद के हृदय தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். अपने पिता के बातों को ऐसे ही उल्लंघन किया. யுத்தத்தில் இருந்த சௌர்மார்களை பார்க்க போனா युद्ध में जो भाई लोग थे उसे देखने के लिए गया. கையில ஒருபடி வறுத்த பயிரும் हाथ में जो धान रखा था 10 அப்பங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறார். 10 रोटी को लेकर वो गया. அதை வஸ்துக்கள் வைக்கப்படுகிற மனுஷனுடைய வசமாய் ஒப்பு கொடுத்து விட்டு जो भोजन उठाकर लेके चलते थे उसके साथ वाले के साथ அங்க வைத்து விட்டு யுத்த களத்துக்குள்ள போறாங்க. उनके साथ वो देखने के लिए जा रहा था. அங்க போன பெலிஸ்தன் கோலியாத் வந்து நிக்கிறான். उनके उधर देखा तो फिलिस्ती गोलियत सामने खड़ा है. உங்களில் ஒருவன் என்னிடத்தில் யுத்தம் பண்ண வரட்டு. तुम में से एक मेरे साथ युद्ध करने के लिए आओ. நான் ஒருவன் மாத்திரம் உங்களிடத்தில் யுத்தத்துக்கு வருவேன். मैं अकेला एक ही तुम्हारे साथ युद्ध करने के लिए आऊंगा. நீங்கள் ஜெயம் பெற்றால் பெலிஸ்தர்கள் நாங்கள் அத்தனை பேர் உங்களுக்கு அடிமைகள். अगर तुम जीत गए हम सब फिलिस्ती लोग तुम्हारे अधीन हो जाएंगे. நாங்கள் ஜெயித்தா நான் ஜெயித்தால் अगर मैं जीतूंगा तो நீங்கள் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் எனக்கு அடிமை. तुम सब इजराइल लोग मेरे अधीन हो जाओगे. இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ये शब्द को वो हर एक दिन आकर बोलने लगा. கோலியாத்தின் வார்த்தை கேட்ட முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். गोलियत की ये शब्द को सुनकर सारे इजराइल लोग डरे हुए थे. ராஜாவாகிய சவுலும் பயந்து கொண்டிருக்கிறார். राजा शाऊल भी डरा हुआ था. தாவீது போனா दाऊद गया. எங்க இங்க என்ன நடக்குது? यहाँ पर क्या चल रहा है? இவன் இந்த மனுஷன் வந்து இப்படி பேசிட்டு இருக்க என்ன காரணம்? ये गोलियत ऐसा आके बोल रहा है, इसका क्या कारण है? விசாரிக்கிறான். ये यहाँ पे पूछताछ करता है. விசாரித்து விட்டு சொன்னா पूछताछ करने के बाद कहता है இந்த கோலியாத்தை எதிர்த்து நான் கடந்து போகிறேன். इस गोलियत के विरुद्ध मैं चढ़ते जाता हूँ. நான் யுத்தத்துக்கு போறேன். मैं युद्ध के लिए जाता हूँ. கர்த்தர் எனக்கு வெற்றி தருவார். परमेश्वर मुझे विजय देगा. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணமார் வருகிறார்கள். ऐसे बात करते समय उसके भाई लोग आए. அண்ணமார் பார்த்து மூத்தவன் சொல்றான். उसके ज्येष्ठ पुत्र कहता है, மூத்தவன் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், बड़ा भाई दाऊद को देखकर कहता है, உன் இருதய கடினத்தை நாங்கள் அறியவில்லையா? तेरा हृदय क्या कठिन नहीं हुआ है क्या? தேவனுடைய பிள்ளைகள் அண்ணன்மார் அவனை யுத்தத்திலே அவனை மதிக்கவில்லை. उस भाई लोगों ने उसके लिए युद्ध के लिए उसे नहीं जाना. நீ தகப்பன் ஆட்டை விட்டு விட்டு இங்கே ஏன் வந்தா? तो अपने पिता के भेड़ बकरी को छोड़कर तू यहाँ पर क्यों आया? தாவீதை சகோதரர்கள் அவமதிக்கிறார்கள். दाऊद को अपने भाई लोग ही उसे अपमान करने लगे. தாவீது போனது அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டுட்டு. दाऊद तो अपने बड़े भाई लोगों को खाना लेकर गया ஆனா था, அண்ணே வந்து தாவீதை அற்பமாய் நினைக்கிறார். परंतु उसके भाई उसको तुच्छ जानने लगा, அண்ணே அவமதிக்கிறார். उसे अपमान करने लगा. ஆனா தாவீது அதை பெருசா நினைக்கவே இல்லை. परंतु दाऊद ने उसे बड़ा समझा ही नहीं. சகோதரர்கள் என்ன பேசினாலும் ஒரு பேசிட்டு போட்டு अपना भाई लोग कुछ भी बोलने दो. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். मैं इजराइलों को मैं विजय करके दूंगा. கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். अब परमेश्वर के नाम की महिमा मुझे करना है. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளின் ராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். मैं तूने जो तुच्छ जाना उस इजराइल के परमेश्वर के नाम से मैं आता हूँ. அவன் புறப்பட்டு சென்றான். गया वहाँ पर. கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார். परमेश्वर ने दाऊद को जय दिलाया. சத்ருவாகிய பெலிஸ்தன் அப்படியே மூங்குப்புறம் விழுந்து மடிந்து போனார். शत्रु जो मुंह के बल गिरकर हार गया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு अनेகர் சோர்ந்து போகிறார்கள். परमेश्वर के लोगों इस समय पर बहुत सारे लोग उदास நம்மை बैठे हैं. விசாரிக்க யாரும் இல்லை. मुझे पूछने के लिए कोई नहीं है. நம்மை அரவணைக்க யாரும் இல்லை. मुझे पूछताछ करने के लिए कोई भी नहीं है. நம்மை பார்க்கிறவர்கள் அவமதிக்கிறார்கள். मुझे जो भी देख रहे हैं वो अपना अपमान कर रहे हैं. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை விட்டு விலகி போகிறார்கள். मुझे जो देख रहे हैं मुझसे दूर हो रहे हैं. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஏன் கர்த்தருக்காக வேலை செய்யணும்? इस तरह की परिस्थिति में मैं क्यों परमेश्वर के लिए काम करना தாவீதுடைய है? இருதயம் அப்படி இல்ல. दाऊद का हृदय ऐसा नहीं था. தாவீது ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். दाऊद जीवित परमेश्वर को आराधना करने वाला व्यक्ति था. அவன் ஒரு ஆராதனை வீரன். वो एक आराधना का वीर था. அவன் வனாந்தரத்தில் இருந்தால் கர்த்தரை பாடி துதிக்கிறார். वो जंगल में रहेगा तो भी वो परमेश्वर की स्तुति करता था. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துற ஒரு ஆராதனை வீரன். हर परिस्थिति में उस परमेश्वर का नाम लेकर आराधना स्तुति करने वाला वीर கர்த்தர் था. பார்க்கிறார். परमेश्वर देखता है. மிலிட்டரியில வேலை பார்த்தாலும்
சரி, मिलिट्री में रहने पर भी, நீ எவ்வளவு படித்து பட்டதாரியா இருந்தாலும் சரி, तू कितना भी पढ़कर अच्छे उद्योग में रहने पर भी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கண்கள் இந்த தாவீதின் மீது விழுகிறது. परमेश्वर के लोग, परमेश्वर के आंख उस दाऊद के ऊपर गिरा। கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்து உயர்த்தினார். परमेश्वर ने दाऊद को आशीर्वाद कर ऊंचा किया। சவுலை ஒரு அசுத்த ஆவி பிடித்து அலக்களிக்கிறது. शाऊल को एक अशुद्ध आत्मा उसे पकड़ लिया था। இந்த தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறார். दाऊद एक वीणा बजाता था। தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சுரமண்டலத்தை வாசிக்க दाऊद जब भी वीणा बजाता था तभी சவுலுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அலக்களித்து ஓடுகிறது. शाऊल के अंदर जो अशुद्ध आत्मा था वो भागने लगा। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். आज के दिन पर किसी भी चीज पर आप उदास न हो। நீங்கள் உங்கள் வீணைகளை மீட்டும் போது, तुम जब भी अपने घर पे सोचोगे, நீங்கள் உங்கள் வீணை சுரமண்டலத்தை வாசிக்கும் போது, अगर तुम अपने वीणा को बजाओगे, அசுத்த ஆவிகள் ஓடுதா, अशुद्ध आत्मा भाग सकता है, அது போது वो जाएगा। யார் என்ன சொல்லிட்டு போட்டு, जो भी कुछ करने दो, யார் நிந்திச்சாலும் சரி, அற்பமா என்னாலும் சரி, வீட்ல ஒரு ஆளா என்ன விட்டாலும் சரி, जो भी तुच्छ जाने, हमें नीचा जाने, हम घर पे एक आदमी है करके नहीं सोचा तो भी, சகோதரர்கள் நம்மை பகைத்தாலும் சரி, अपने भाई लोग हमें तुच्छ जाने तो भी, காரணம் இல்லாமல் மற்றவர்கள் நம்மை மீது பொறாமை கொண்டாலும் சரி, बिना कारण का कोई भी हमारे ऊपर तुच्छ जाने, தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றையும் காதுல கேட்க கூடாது. कोई भी कुछ भी ये चीजों को अपने कान पर नहीं लेना। கர்த்தருடைய சித்தம் என் மூலம் நிறைவேறுகிறதா, परमेश्वर का जो विचार है वो अपने जीवन पर होगा। கர்த்தர் என்னை கரங்கள்ல பயன்படுத்துகிறாரா, परमेश्वर अपने हाथों पर रखकर मुझे काम का लाभ चला தேவனுடைய रहा है। பிள்ளைகள் கர்த்தர் சீசர்களை அழைத்து, परमेश्वर को परमेश्वर यीशु ने अपने அவர்களை चेलों को பார்த்து बुलाकर சொன்னார், उनको देखकर कहा, நீங்கள் என்னோடு கூட இருக்கவு, तुम मेरे साथ रहना, அசுத்த ஆவிகளை துரத்தவு, अशुद्ध आत्मा को भगाना, அற்புதங்களை அடையாளம் செய்யும்படியா நான் உங்களை தெரிந்து கொண்டேன். आश्चर्य कामों को करने के लिए मैंने तुम्हें चुन लिया हूँ। அற்புத அடையாளங்களை செய்வதற்கு முன்பாக आश्चर्य कामों को करने के पहले கர்த்தர் சீசரிடத்தில் சொல்லுகிற முதல் வார்த்தை, परमेश्वर ने चेलों से ये कहा, நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படியா உங்களை அழைத்தேன். तुम मेरे साथ रहने के लिए मैंने तुम्हें चुन लिया हूँ। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். हर परिस्थिति में परमेश्वर के साथ मिलकर रहना हमें जान लेना है। கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के साथ रहना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर तुम्हें आशीर्वाद कर ऊंचा करेगा। அவன் எல்லாராலும் மறக்கப்பட்டார். वो सबसे भूल गया था। ஒருவேளை ஒரு இடத்துல சொல்லுகிறார், एक जगह पर ऐसे कहता है, உடைந்து போன மண் பாத்திரத்தை போல टूटा हुआ बर्तन के समान நான் எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு போனேன். मैं सभी के साथ भूल गया हूँ। இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொடுத்த தாவீது इस प्रकार के वेदना भरे जीवन पे जीने वाला दाऊद கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தார். क्रिस्तु के प्रेम को समझा, அன்பை உணர்ந்தார். उस प्रेम को समझा, அந்த அன்பு இருதயத்தை நிரப்பினது. वो प्रेम उसके हृदय को भरा। அதனால தான் அவன் எப்பொழுதும் பாட்டு பாடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். इसलिए वो हर समय गाना गाकर परमेश्वर की आराधना करता था। 119 சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 119वां भजन संगीत अगर पढ़ेंगे तो அந்த வசனம் வாசிக்க நமக்குள்ளே அனல் மூண்டி எழும்புகிறது. उस वचन को पढ़ते पढ़ते हम अग्नि पर उतरते हैं। தாவீதுடைய இருதயம் கர்த்தருடைய அன்பினால் நிறைந்திருந்தபடியினால் दाऊद का हृदय परमेश्वर के प्रेम से भरा था। इसलिए உலகத்துல யார் அன்பு கிடைக்காவிட்டாலும் संसार में किसी का भी प्रेम नहीं मिला तो भी அவன் கவலைப்படல. वो कभी उदास नहीं हुआ। கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். मैं कभी भी परमेश्वर का आराधना करता रहूंगा। கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். प्रतिदिन परमेश्वर को मैं आराधना करूंगा। அவருடைய துதி எப்போது என் நாவில் இருக்கு. उसकी स्तुति मेरे मुंह पे हरदम रहेगी। கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டு. परमेश्वर पे मेरी आत्मा महिमा करेगी। சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். दीन लोग उससे देखकर आनंदित होंगे। கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறார். परमेश्वर पर आनंदित தேவனுடைய रहो। பிள்ளைகள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. परमेश्वर पर आनंदित रहो। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। அற்பமாய் எண்ணப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் கனத்துக்குரிய பாத்திரமாய் உயர்த்துவார். तुच्छ जानने वाले पात्र को महिमा के रूप में खड़ा करेगा। நேரம் இல்லாத காரணத்தை இப்படினால தேவனுடைய பிள்ளைகளை சீக்கிரமா முடிக்கிறேன். समय नहीं होने के कारण मैं जल्दी खत्म कर रही हूँ। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, மொர்தெகாய் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். मोर्देकाय नामक एक व्यक्ति के बारे में पढ़ते हैं। இந்த மொர்தெகாய் ये मोर्देकाय எஸ்தர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் एस्तर 2 और 5 पे पढ़ेंगे तो அந்த மொர்தெகாய் ஒரு யூதன். एक वो मोर्देकाय एक यूदा था। அவன் அரண்மனையிலே வாசல் காக்கிற காவலாளியா இருந்தான். वो महल के पहरेदार का काम कर रहा था। அவன் வாட்ச்மேன் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். पहरेदारी का काम कर रहा था। ஆனா இவர் ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் वो पहरेदारी का काम करने पर भी அவன் யூதனா இருந்தபடியினால், वो यूदा था, इसलिए அவன் கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷனா இருந்தபடியினால், वो परमेश्वर का आराधना करने वाला व्यक्ति था। इसलिए தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புடன் உண்மை உள்ளவனா இருந்தார். उसने जो काम किया था उसमें वो सच्चाई से था। இன்னைக்கு अनेகர் வாட்ச்மேன் வேலை பார்க்கிறவர்கள் अभी भी कुछ लोग
वॉचमैन का काम करते हैं, அவங்க சொல்லுகிறார்கள் கொஞ்ச நேரம் முழிச்சிருப்போம் அப்புறமா நாங்க தூங்கிடுவோம் அப்படின்னு. वो लोग कहते हैं मैं कुछ देर के लिए देखता हूँ उसके बाद मैं सो जाता அதனால हूँ। தான் இன்னைக்கு अनेक பில்டிங்ல எல்லாம் கேமரா வச்சிருக்காங்க. इसलिए अभी सभी बिल्डिंग पर कैमरा रखा हुआ है। வாட்ச்மேன் தூங்குறாரா இல்லையா மற்ற காரியங்கள் சோதிப்பது வேறு. पहरेदार सो रहा है कि नहीं वो देखने के लिए, அதனால தான் கேமராவுக்கு நேரா கீழ ஒரு சேரை போட்டு கொடுத்திருக்காங்க. इसलिए उनको चेयर के सामने एक कैमरा रख के दिया हुआ है। இந்த மொர்தெகாய்க்கு யாரும் கேமரா போடல. इस मोर्देकाई के लिए किसी ने कैमरा नहीं रखा हुआ था। மொர்தெகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மையா இருந்தார். मोर्देकाई को जो काम दिया था उसमें वो सच्चाई से था। ஒரு நாள் ராத்திரி வேளையில एक समय रात के समय पर ஆகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று अगजेर राजा को मारने के लिए ரெண்டு பேருக்கு வந்தார்கள். 2 लोग आए थे, அது பித்தான் தேரேஸ் அப்படின்னு पित्तान तेरेस का नाम। ரெண்டு பேர் ராஜாவின் மேல் கை போட வந்தார்கள். वो 2 लोग राजा के ऊपर हाथ रखने के लिए आ रहे थे, ராஜாவை கொலை செய்ய வந்தார்கள். राजा को मारने के लिए आ रहे थे। மொர்தெகாய் இதை பார்க்கிறார். मोर्देकाई ने इसे देख लिया। மொர்தெகாய் ஒரு வாசல் காவலாளி. मोर्देकाई जो पहरेदार था அவன் நேராக ராஜாவை பார்த்து பேச முடியாது. वो सीधा जाकर राजा से बात नहीं कर सकता இந்த था। காரியத்தை பார்த்தபோது इसको देखते समय எஸ்தரிடத்துல போய் சொல்லுகிறார். एस्तर के पास जाकर कहा, எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், एस्तर के पास जाकर कहा, இன்றைக்கு இந்த ரெண்டு பிக்தான் தேரேஸ் आज ये पित्तान और तेरेस ராஜாவின் மீது கை போட வந்தார்கள். राजा को मारने के लिए आए हैं, ராஜாவின் மீது கை போட வந்தார்கள் என்று சொல்லி राजा को मारने वाले हैं ऐसे कहकर எஸ்தரிடத்துல போய் சொன்னா. एस्तर के पास जाके कहा, எஸ்தர் இந்த காரியத்தை एस्तर इस कार्य को மொர்தெகாய் பேரால் ராஜாவிடத்துல போய் சொல்லுகிறார். मोर्देका के नाम से राजा के पास जाके बताया। ராஜா அந்த காரியம் உண்மையா பொய்யா என்பதை விசாரிக்கிறார். राजा इस बात को सच है कि नहीं करके जान रहा அது है। உண்மை என்று கண்டபோது ये सच्चा ही करके मानने के पर அந்த யார் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தார்களோ जो राजा को मारने के लिए आए थे அவர்களை கொன்று போட்டார்கள். उसे मार दिया। உண்மை உள்ள ஒரு மனுஷன் மொர்தெகாய், सच्चाई मनुष्य मोर्देकाई, உண்மை உள்ள ஒரு மனுஷன். आज सच्चाई मनुष्य, ஆனா இந்த உண்மை உள்ள தேவபக்தி உள்ள மனுஷன் इस सच्चाई और परमेश्वर का भय मानने वाला मनुष्य அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். महल के पहरेदार पर बैठा है। கர்த்தர் இந்த ஆமான் என்கிற ஒரு சகோதரனை आमन नामक एक व्यक्ति को ஆகாஸ்வேரு ராஜா आहाजेर राजा கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிறார். उसे गन देकर उसे आदर देकर उसे ऊंचा किया है। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், अच्छे से जान लेना है 127 தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறார். 127 देश के राजा था। அந்த 127 தேசத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தாலும் 127 राज्यों को भी वो राज करते समय पर भी அவன் ஒரு மனுஷனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இஸ்ரவேல் மேல் ஒரு அதிபதியாய் வைக்க வேண்டுமானால் उसने उसे आदर देकर इजराइल के बीच पे उन्हें खड़ा किया है तो அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கு, उस पे कितना न्याय होगा, அவனுக்கு எவ்வளவு திறமை இருந்திருக்கு. उसके अंदर कितने सारे अधिकार हो गए। சாதாரண ஒரு வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கறாங்க, எத்தனையோ கேள்விகளை கேட்டு கேட்டு முதல் ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்ட் சுத்தி வராங்க. साधारण काम के लिए भी बहुत सारे इंटरव्यू होता है, एक दूसरा राउंड तीसरा राउंड करके बहुत सारे काम होते हैं। ஆனா 127 தேசத்தையும் ஆளுகை செய்கிற ராஜா परंतु 127 देशों को राज्य करने वाला राजा மனுஷனுக்கு மத்தியிலே இந்த ஆமானை கனப்படுத்தி உயர்த்தி அரண்மனையில பெரியவனாய் வைத்திருப்பாரேயானால் सभी लोगों के बीच में वो आमान को उसने बड़े स्थान पर रखा है तो இந்த ஆமான் ஒரு சிறியவன் அல்ல, वो आमान छोटा नहीं है। இந்த ஆமானுக்குள்ள தெய்வ நல்ல ஞானம் திறமைகள் இருந்தது. उस आमान के अंदर अच्छा ज्ञान बुद्धि था, ஆனா இவனுக்கு இருந்த திறமை, परंतु इसके अंदर जो இவனுக்கு இருந்த உத்தியோகம், इसका जो काम, இவனுக்கு இருந்த ராஜபாரம், इसके लिए जो राज्य में काम था இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியல. वो उसके लिए सब कुछ नहीं था। அவன் சொல்லுகிறான், वो कहता है எல்லா மனுஷர்களையும் என்னை வணங்குகிறார்கள், सभी लोग मेरी धन्यवाद करते हैं। இந்த வாசப்படியில கிடக்கிற மொர்தெகாய் எனக்கு முன்பாக எழும்பவும் மாட்டேங்கிறான், என்னை நமஸ்கரிக்கவும் மாட்டேங்கிறான். जो पहरेदार पर रहने वाला मोर्देकाई मुझे कभी भी मेरा स्मरण नहीं करता, मेरा धन्यवाद नहीं करता है। இந்த மொர்தெகாய் வாசப்படியில இருக்கும் வரைக்கும் ये मोर्देकाई जब तक पहरेदार पर रहेगा எனக்கு இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு அது பெரிதாய் தெரியவில்லை. मेरे पास जो भी है ये सब बड़ा नहीं है। இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறாங்க. अभी सभी लोग ऐसे ही கர்த்தர் கூட हैं। இருக்கிறார், परमेश्वर हमारे साथ है, கர்த்தர் ஒரு நல்ல திறமைசாலி என்று பார்த்திருக்கிறார், हमारे ऊपर अच्छा धैर्य करके परमेश्वर ने जान लिया है, கர்த்தர் நம்மை உன்னதமான அனுபவத்தில் வைத்திருக்கிறார். परंतु हमें ऊंचाई करके रखा है। ஆனா அவருடைய பார்வை எல்லாம் எங்க? परंतु हमारे सब नजरें कहाँ पर है? வாசப்படியில் இருக்க மொர்தெகாய் மேல. जो पहरेदार पर है वो मोर्देकाई पर, அவன் எனக்கு முன்னாடி எழும்ப மாட்டேங்கிறான், वो मेरे सामने खड़ा नहीं होता அவன் है, எனக்கு முன்னாடி எழும்ப மாட்டேங்கிறான். वो मेरे सामने खड़ा नहीं होता है। மொர்தெகாய் ஆமானுக்கு முன்பாக எழும்பாத காரணத்தினால் मोर्देकाई नामान के सामने खड़ा नहीं रहने के कारण இந்த ஆமான் மொர்தெகாயை அற்பமாய் நினைத்தான். वो आमान मोर्देकाई को तुच्छ जाना, ஆமான் மொர்தெகாயை அற்பமாய் நினைத்தான். आमान मोर्देकाई को तुच्छ जाना। தேவனுடைய பிள்ளைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். जो भी हुआ है वो सब आप जानते हो। இந்த ஆமான் மொர்தெகாயை அற்பமாய் நினைத்தான்.
वो नामान मुर्देकाई को तुच्छ जाना, ஆனபடினால இந்த ஆமான் ராஜாவிடத்துல போய் பேசுகிறான். इसलिए वो नामान राजा के पास जाके कहने लगा, மொர்தெகாயை கட்டாயம் கொலை செய்யணும், उस मुर्देकाई को हम कभी कैसे भी அவனை मारना है, இல்லாமல் போக பண்ணணும். वो नहीं रहना चाहिए। அதனால மனைவி பிள்ளைகிட்ட போய் ஆலோசனை கேட்டு वो अपने पत्नी बच्चों के साथ जाके बातें कर कर வீட்டு பக்கத்துல பெரிய ஆறு முழம் உயரத்துல பெரிய தூக்கு மரத்தை செய்தார். उसने अपने घर के बाजू पर एक बड़ा पेड़ खड़ा किया, அங்க பெரிய தூக்கு மரம், एक बड़ा एक पेड़ தூக்கு மரத்தை செய்து வைத்து விட்டு फांसी का फंदा बनाकर இந்த மொர்தெகாயை கொலை செய்யணும்னு திட்டம் போட்டார். उस मुर्दे को मारने के लिए उसने सोचा किया। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில इस प्रकार के परिस्थिति पर அரண்மனைக்குள்ள இருக்கிற ராணி மொர்தெகாயின் குமாரத்தி, महल में जो थी रानी वो मुर्देकाई की बहन थी। மொர்தெகாய் ஒரு யூதன், मुर्देकाई एक यूदा था, அவருடைய சகோதரியாய இந்த எஸ்தர் ஒரு யூதன். उसकी उसकी बहन एस्तर वो भी एक यूदा थी। இது ஆமானுக்கு தெரியாது. ये आमान को नहीं जानता था। ये மொர்தெகாயை கொலை செய்யணும், मुर्देकाई को मारना है। ராஜாவிடத்தில் போய் சொல்லுகிறார். राजा के पास जाके कहता है, ராஜாவும் சரி என்று சொல்லி முத்திரை மோதிரத்தை கொடுத்து சட்டம் போட்டு விட்டார். वो भी राजा भी उसे ये सही है कर कर उसने अपना मोहर लगा कर दे दिया। ஆமானோடு எதிர்த்து நிற்க முடியாது. नामान ஆமான் आमान எதிர்த்து நிற்க முடியாது. आगे खड़ा नहीं रह सकता, ராஜாவுக்கு முன்பாக போய் சொல்ல முடியாது. राजा के सामने जाके कह नहीं सकता। அவனுக்கு ஒரே ஒரு வழி இயேசு, उसका सिर्फ एक ही रास्ता था परमेश्वर, அவனுக்கு ஒரே ஒரு வழி கத்து. उसको एक ही रास्ता था परमेश्वर। ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். परमेश्वर के सम्मुख में वो घुटने टेक कर प्रार्थना करता था। தன் குமாரத்தியாகிய அக்சால் எஸ்தருக்கு போய் சொல்லி அனுப்புகிறார். मेरी बेटी एस्तर को जाकर कह भेजा, இந்த காலத்தில் நீ உதவியாக இருக்கும் பொருட்டு इस काल पर तू मेरे लिए एक सहायक बन। ஒருவேளை உனக்கு இந்த ராஜ பதவி கிடைத்திருக்கலாம், एक प्रकार के तुझे एक महल पे एक राजपद मिला होगा। நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் अगर तू इस चीज पर तू मौन रहेगी तो யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்துல இருந்து வருது. यूदा को जो भी सहायता है वो दूसरी तरफ से आएगी। இது எஸ்தருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. ये एस्तर को क्या करना है नहीं मालूम। எஸ்தர் சொன்னா, एस्तर ने कहा, நீங்க எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபியுங்க, तुम सभी लोग उपवास रखकर प्रार्थना कीजिए। நானும் என் தோழிமாரும் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன். मैं मेरे और मेरे सहेलियां मैं उपवास रखकर प्रार्थना करूंगी। இரவும் பகலும் உபவாசம் இருந்து 3 நாள் ஜெபித்தார்கள். दिन रात वो 3 दिन बैठकर उपवास करके प्रार्थना உபவாச की। ஜெபம் மனுஷனுடைய கண்கள்ல தயவு கிடைக்க பண்ணுகிறது. उपवास का प्रार्थना परमेश्वर की आंखों पर जाया देखा। கட்டளை மீறி எஸ்தர் ராஜாவிடத்துல பிரவேசிக்கிறாய். जो आगे आया तो उससे बढ़कर परमेश्वर ने उन्हें चलाया। யுத்தத்துல யார் நிற்கிறார்கள் என்பதை ராஜா பார்க்கிறார். युद्ध में कौन खड़ा है करके राजा ने देखा। எஸ்தரை கூப்பிட்டு கேட்கிறார், एस्तर को बुलाकर कहने लगा, எஸ்தரே உன் விண்ணப்பம் என்ன, एस्तर तेरी विनती क्या है, உன் வேண்டுதல் என்ன, तेरी विचार क्या है, உன் மன்றாட்டு என்ன, तेरे मन में क्या चाहती है, உன் மன்றாட்டு, तेरी विनती क्या है। நீ ராஜ்யத்துல பாதி கேட்டால் உனக்கு தருவேன். तू राज्य में आधा पूछेगी तो मैं तुझे दे दूंगा। அல்லேலூயா. இப்படிதான் போய் பிசாசு போய் இயேசுவானத்திட்ட சொன்னா, इस प्रकार ही शैतान जाकर यीशु से कहा, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் तू अगर मुंह के बल गिरकर दंडवत करेगा இந்த तो உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உடைய கையில தருவேன். ये संसार में जो भी है मैं तेरे हाथ में दे दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆகாசவேர் கேக்குற, इस प्रकार आगाज़वेल कहता है, உனக்கு என்ன வேணும், तुझे क्या चाहिए, உன் விண்ணப்பம் என்ன, तेरी विनंती क्या है, உன் மன்றாடு என்ன, तेरी विनंती क्या है। ராஜ்யத்துல பாதி கேட்டால் நான் உனக்கு தருவேன். तो राज्य में आधा पूछेगा तो भी तुझे दे दूंगा। சொன்னா, वो कहता है, என் உம்முடைய கண்கள்ல எனக்கு தயவு கிடைக்குமானால் आपके आंखों पर मुझे दया मिल रहा है तो நாளைக்கு நான் ஒரு விருந்து செய்ய போகிறேன். कल मैं एक भोजनालय रखी हूँ, நீரும் ஆமானும் அந்த விருந்தில வந்து கலந்து கொள்ள வேண்டும். तुम और नामान उस पर आना है। ஆமானுக்கு பெரிய சந்தோஷம், आमान को एक अच्छा நான் ராஜாவோடு கூட பந்தியில இருக்க போறேன். मैं राजा के साथ बैठने वाला हूँ। தேவனுடைய பிள்ளைகள் மொர்தெகாய் அழுது கொண்டு இருக்கிறான். तब उस समय मुर्देकाई रो रहा था। மொர்தெகாய் சார்ந்த யூத மக்கள் எல்லாரும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். मुर्देकाई और उसके साथ जो यूदा लोग हैं सब रो रहे थे। அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். वो लोग उपवास रखकर प्रार्थना कर रहे थे। இந்த ஆமானுக்குள்ள பெரிய சந்தோஷம். ये आमान के अंदर बहुत आनंद। மொர்தெகாயின் சத்துரு இந்த ஆமான். मुर्देकाई जो है शत्रु है नामान। மொர்தெகாய் அழிக்கப்பட்டு போவான் என்று சொல்லி சந்தோஷத்துல இருக்கிறான் ஆமான். मुर्देकाई नष्ट हो जाएगा करके ये खुशी पे था नामान। மொர்தெகாய் அழிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருக்கிறான் ஆமான். मुर्देकाई को नष्ट करने के एक ही विचार पर था नामान। ஆனா ரொம்ப சந்தோஷம். वो बहुत खुश था। வேற்று போய் சொல்லுறான், वो जाकर कहता है, ராஜாத்தி ஒரு விருந்து வைத்திருக்கிறாள், राजा ने मेरे लिए निमंत्रण रखा है, நானும் ராஜா அந்த விருந்தில கலந்து கொள்ள போகிறேன். मैं और राजा उस पर जाकर मिलने वाले தேவனுடைய हैं। பிள்ளைகள் சத்ரு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். परमेश्वर को तुम्हारे सामने शत्रु खड़ा रह सकता है। சத்ருவை அழிக்க வேண்டும் என்று செத்து கொண்டிருக்கலாம். शत्रु तुम्हें नष्ट करने के लिए सोचा रहा होगा। எப்பொழுது அழிவான் என்று சொல்லி சந்தோஷமாய் இருக்கலாம். तू कम नष्ट हो गए करके वो खुशी से बैठा होगा। இந்த அனுபவத்துக்குள்ள தான் தாவீது வந்தார். इसी प्रकार दाऊद भी था। இவன் எப்பொழுது அழிவான்,
ये कब नष्ट होगा, எப்பொழுது சாவா, ये कब मरेगा, இப்போ பெயர் முதற்கொண்டு எப்பொழுது அழிந்து போகு, इसका नाम कब नष्ट हो जाएगा, ஆன்னு வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. उसे मुंह खोल कर देख रहे हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தாவீதை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. परंतु परमेश्वर ने कभी भी दाऊद को उनके हाथ में अधीन नहीं किया। இந்த ஆமான் அப்படிதான் நினைச்சா, ये आमन भी वैसे ही सोचा, மொர்தெகாயை அழித்து போட வேண்டும், मुर्देकाय को नष्ट करना है, மொர்தெகாயின் இனத்தார் எல்லாத்தையும் அழிக்க வேண்டும். मुर्देकाय के जो भी संगति सबको मारना है। ரொம்ப சந்தோஷமா இருந்தார். बहुत खुशी से था। இவர்கள் விருந்துக்கு போனார்கள். ये लोग आमंत्रण पे गए। ராஜா கேக்குறார், राजा पूछा, ராஜாத்தியே உன் விண்ணப்பம் என்ன, रानी तेरा क्या था உன் विपत्ति, வேண்டுதல் என்ன? तेरी विनती क्या है। எஸ்தர் சொன்னாள், एस्तर कहती है, உமக்கு சித்தமானால் अगर तुम्हारी इच्छा होगा तो நாளைக்கும் நான் ஒரு விருந்து வைப்பேன், कल भी मैं एक आमंत्रण रखूंगी, அந்த விருந்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வர வேண்டும், उसमें भी तुम दोनों साथ में आना है। அப்பொழுது நீ இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு தெரியப்படுத்துவேன். तब मेरे 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 हृदय के विचार को मैं तुम्हारे पास बताऊंगी। இந்த வார்த்தையை கேட்டபோது ஆமானுக்கு பெரிய சந்தோஷம். ये बातें को सुनने पर आमान और खुश हो गया। அவன் வர்றான், वो आता है, மொர்தெகாய் வாசப்படியில உட்கார்ந்திருக்கிறார். मुर्देकाय पहरेदार पर बैठा है। மொர்தெகாய் ஆமானை கண்டு எழும்பவில்லை. मुर्देकाय नामान को देखकर खड़ा नहीं हुआ। அவன் சொல்லுகிறான், இத்தனை சந்தோஷமான காரியம் எனக்கு இருந்தாலும் इतना खुशी वाला बात मेरे साथ होने पर भी இந்த மொர்தெகாய் எனக்கு முன்பாக எழுந்து நிற்காத வரையிலேயே ये मुर्देकाय जब तक मेरे सामने खड़ा नहीं होता तब இந்த तक சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டு அல்ல. ये जो भी खुशी का बात हो रहा है ये सब मेरे लिए आनंदित नहीं தேவனுடைய है। பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறார். अगर तुम शत्रु सोचता होगा कि तुम नष्ट हो जाने वाले हो, எப்பொழுது அழிவான் என்று சொல்லி சத்துரு பார்த்து கொண்டு இருக்கிறார், तुम कब नष्ट हो गए करके शत्रु देखता रहेगा, எப்பொழுது சாவான் சொல்லி பார்த்துட்டு இருக்கிறார், तुम कब मर जाओगे करके शत्रु देखता உன் होगा, பெயரே அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார். तेरा नाम ही नष्ट हो जाना चाहिए करके शत्रु सोचता தேவனுடைய होगा। பிள்ளைகள் ஜெபத்தில் தரித்திருங்க, तुम प्रार्थना में स्थिर रहो, உபவாசத்தோடு காத்திருங்க, उपवास के साथ स्थिर रहो, கர்த்தர் உங்களை காப்பார். परमेश्वर तुम्हें बचाएगा। இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். वो बहुत खुश था। மனைவிட்ட போய் சொல்றான், अपने पत्नी से जाके कहता है, நாளைக்கும் நான் ராணியோடு கூட போஜனம் பண்ண போகிறேன். कल भी मैं रानी राजाओं के साथ भोजन करने वाला हूँ। ரெண்டாவது நாள் விருந்து நடக்குது. दूसरा दिन भी आमंत्रण चालू हुआ। ராஜா கேக்குறான், राजा पूछा, எஸ்தரே உன் விண்ணப்பம் என்ன, एस्तर तेरी विनती क्या உன் है, வேண்டுதல் என்ன? तेरी विनती क्या है। ராஜ்யத்தின் பாதியா இருந்தால் நான் உனக்கு தருவேன். राज्य में आधा होगा तो भी तुम्हें दे दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் எஸ்தர் சொன்னாள், परंतु एस्तर ने कहा, நான் எது வேணாலும் கேட்கறதுக்கு ஆயத்தம் தான், मैं कुछ भी पूछने के लिए तैयार हूँ, ஆனால் நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டு இருக்கிறோம், परंतु मैं और मेरे लोग मेरा बिक गए हैं, நானும் என் மக்களும் விற்கப்பட்டு இருக்கிறோம், मैं और मेरे लोग बिक गए हैं। ஆனால் சாதாரணமாக அல்ல, वो ऐसे साधारण रूप से नहीं, நானும் என் ஜனங்களும் அடிமைகளாய் விற்கப்பட்டு இருக்கிறோம், मैं और मेरे लोग अधीन हो गए हैं, நானும் என் ஜனங்களும் வெள்ளாட்டிகளாய் விற்கப்பட்டு இருக்கிறோம். मैं और मेरे लोग अधीन हो चुके हैं। அதனால இந்த அழிவை எங்களால் சகிக்க முடியாது. मैं इस अधीन होकर मैं कुछ नहीं पूछ என் सकती। விண்ணப்பம் என்ன, मेरे विचार क्या है, என் வேண்டுதலுக்கு என் ஜீவன் வேணும், मेरे विचार पे एक जीवन होना है, என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும். मेरे विनंती पर मेरे लोग चाहिए। ரெண்டே காரியம், दो ही चीज, என் விண்ணப்பத்துக்கு என் ஜீவன் வேணும், मेरे विचार पर एक जीवन என் होना है, மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் வேணும். मेरे विनंती पर मेरे लोग चाहिए, என் ஜீவனும் என் ஜனங்களும் எனக்கு வேணும். मेरे जीवन और मेरा लोग मुझे चाहिए। ராஜா கேக்குறார், राजा पूछता है, என்ன ஆயிற்று? क्या हुआ, நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டு இருக்கிறோம். मैं और मेरे लोग बिक गए हैं। ராஜாவுக்கு வருகிற நஷ்டத்துக்கு அந்த மனுஷன் எப்படி ஈடுகட்டுவார்? राजा को होने वाले नष्ट को आप कैसे समझाओगे। யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டால் யூத ஜனத்தை சேர்ந்த இந்த எஸ்தரும் அழிக்கப்படுவாய். यूदा के लोगों को अगर नष्ट करना है तो यूदा के एस्तर भी नष्ट होनी चाहिए। எஸ்தர் சொல்கிறாய், एस्तर कहती है, ராஜாவுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை யாரால் தாங்க முடியும்? राजा को नष्ट होने वाला है उसे कौन भरपाई करेगा। ராஜா கேக்குறார், राजा पूछता है, இப்படிப்பட்ட காரியத்தை செய்த மனுஷன் யார்? ये सब काम करने वाला कौन है। இதோ நிற்கிறானே இந்த துஷ்ட ஆமான் தான். ये जो खड़ा है ये दुष्ट आमान ही था। துஷ்ட ஆமான். दुष्ट आमान। இந்த வார்த்தையை கேட்டபோது ராஜா மிகவும் கோபம் கொண்டார். ये वाक्य सुनते ही राजा बहुत क्रोधित हुआ அரண்மனை தோட்டத்துக்குள்ளே கடந்து போனார். और राजभवन में चलने लगा। தேவனுடைய பிள்ளைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். जो भी परिस्थिति हुआ है सब आप जानते हो। ஆனா இந்த பொறாமை கொண்ட ஆமான், ये जो दुष्ट आमान, இந்த யூத ஜனம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சந்தோஷப்பட்ட ஆமான், ये यूदा लोग जो परमेश्वर की आराधना करते हैं उससे नष्ट करने वाला आमान, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்த இந்த ஆமான், जो परमेश्वर के दृष्टि पे जो अच्छा नहीं काम करते थे वो आमान, மொர்தெகாய்க்காக ஆயத்தம் பண்ணின இந்த தூக்கு மரத்திலே मोर्देकाई के लिए जो फांसी का बंधा बनाया था उस पर அவனே தூக்கி போடப்பட்டார். वो खुद ही लटक गया, அவனே தூக்கி விடப்பட்டார். उसे ही खुद ही लटकाया தேவனுடைய गया। பிள்ளைகள் கவனமாய் இருக்கிறேன். अब हम ध्यान पूर्वक रहना है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த
ஆயுதமும் வாய்க்காது. हमारे परमेश्वर के लोगों के सामने जो भी किया जाएगा विचार वो कभी भी नष्ट न होगा. மற்றவர்களுக்கு குழியை வெட்டுகிறவன் தான் வெட்டுற குழியிலே தானே விழுவார். जो दूसरों के लिए खोदता है वो खुद ही उस पर जाकर गिरेगा. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாயிருங்க. परमेश्वर को आप आनंदित रहो. சத்துரு ஒரு வழியாய் வந்தால் அவனை 7 வழியாய் விரட்டி அடிப்பார் நம்முடைய ஆண்டவர். शत्रु अगर एक जगह से आएगा तो परमेश्वर उसे 7 जगह से भगाएगा. ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் மாறி போன அந்த மொர்தெகாய், राजा धनवंत करने के जैसा वो मोर्देकाई बदल गया. ராஜா கணம் பண்ணுகிற ஒரு மனுஷன் राजा उनके धनवंत करने जैसा சாதாரண வாசப்படியில இருந்தவன், साधारण पहरेदार पर बैठा था. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், परमेश्वर को आराधना करने वाला व्यक्ति, மனுஷனுக்கு முன்பாக தலை வணங்காத மனுஷன், मनुष्य के सामने अपना सिर नहीं झुकाता था. கர்த்தரை கண்டார். परमेश्वर ने उसे देखा. ஆமான் அற்பமாய் எண்ணின மொர்தெகாயை கர்த்தர் கண்டார். आमान जो तुच्छ जानता था मोर्देकाई को परमेश्वर ने देखा. ராஜாவின் அரண்மனையிலே இந்த மொர்தெகாய் பெரியவனானான். राजा के राज्य भवन में वो बड़ा आदमी बना. மொர்தெகாயினுடைய கீர்த்தி எல்லா தேசத்திலும் பரவிற்று. अब मोर्देकाई का जो कीर्ति था वो सभी देशों पर फैल गया. மொர்தெகாய் மென்மேலும் பலப்பட்டார். मोर्देकाई और उन्नति होता गया. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளைகள் தாவீதை குறித்து வாசிக்கிறேன். दाऊद के बारे में हम पढ़ते हैं. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். दाऊद हर एक बातों पर उन्नति हो தாவீது गया வர था. வர பலப்பட்டான். दाऊद आते आते गिरने लगा. தாவீது தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார். दाऊद ने सभी राज्यों को सुगंधित कर लिया. தாவீதை பார்க்கிற ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு பயப்பட்டார்கள். दाऊद को देखकर सभी लोग उसके पीछे करने लगे. சவுலும் அவனுக்கு பயப்பட்டார். साउल भी उसे देखकर रहा. தாவீதுடைய பெயர் கீர்த்தி ஆயிற்று. दाऊद का नाम बढ़ गया. கர்த்தர் தாவீதை கீர்த்தி புகழ்ச்சியாய் உயர்த்தினார். दाऊद को परमेश्वर ने कीर्ति और आशीर्वाद से बढ़ाई किया. தாவீது உயிரோடு இருக்கிற சகல நாளிலே जब तक दाऊद जिंदा था तब तक தாவீதுடைய குடும்பத்துக்கு சவுலுடைய குடும்பத்துக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. दाऊद के परिवार और साउल के परिवार को युद्ध चल रहा ही था. இந்த சவுல் ராஜா தாவீதை அற்பமாய் நினைத்தார். ये शाऊल राजा दाऊद को तुच्छ जाना. சவுல் ராஜாவுடைய குமாரன் யோனத்தான், शाऊल राजा का बेटा योनातान, இந்த யோனத்தான் தாவீதை அதிகமாய் நேசித்தார். ये योनातान दाऊद से अधिक प्रेम रखता था. ரெண்டு பேரும் அதிக நண்பர்களாய் இருந்தார்கள். ये लोग दोनों दोस्त अच्छे दोस्त थे. சவுல் தன் மகனை பார்த்து சொல்லுகிறார், शाऊल अपने बेटे को देखकर कहता है, ஈசாயின் குமாரனாய் இந்த தாவீதை உனக்கு நண்பராக கொண்டிருப்பதற்கு इस ईसाई के पुत्र दाऊद तेरा दोस्त है इसलिए உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு. ये जानकर तुझे अच्छा नहीं लगता था. இவன் கிட்ட போய் தோஸ்து வச்சிருக்கிய உனக்கு வெக்கம் இல்ல? इससे जाकर तूने दोस्ती किया है तुझे तुच्छ नहीं आता. அந்த அளவுக்கு அற்பமாய் நினைத்த சவுல். इस प्रकार के तुच्छ जानता था ஆனா शाऊल. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். परमेश्वर दाऊद के साथ था. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். परमेश्वर ने उसे बल दिया. கர்த்தருடைய மேன்மைப்படுத்தினார். उसका नाम ऊंचाई किया. கர்த்தருடைய ஆசீர்வதித்தார். उसे आशीर्वाद किया. அவனுடைய நாமம் கீர்த்தி பெற்று தேசமெங்கும் பரவிற்று. उसका नाम कीर्ति होकर सभी देशों पर फैलने लगा. ஆனால் எந்த சவுல் அற்பமாய் நினைத்தானோ परंतु किस साउल उसने तुच्छ जाना. அந்த சவுலுடைய குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனது. पर उसका शाऊल का परिवार जाते जाते बलवीन होने लगा. அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள், इसलिए परमेश्वर के लोगों, நீங்கள் அடுப்பின் அடியில கிடந்தவர்களாய் இருந்தாலே अगर तुम भोजनालय पर रहोगे तो भी கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर तुम्हें देखता நீங்கள் है. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போல, तुम सोने से बनाए हुए कबूतर के समान, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகு போல, चांदी से बनाए हुए परमेश्वर के पंखों के समान, பசும்பொன் நிறமாய் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். उस सोने के समान तुम बदले जाओगे. இதற்கு அடையாளமாகத்தான் இந்த வசனங்களை நாம் தியானித்து इसके उदाहरण के रूप में हमसे ये सब देखेंगे. அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். तुच्छ जानने हुए लेया को परमेश्वर ने आशीर्वाद किया. அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். तुच्छ जानने वाले दाऊद को परमेश्वर ने आशीर्वाद किया. அற்பமாய் எண்ணப்பட்ட மொர்தெகாயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். तुच्छ जानने वाले मोर्देकाई को परमेश्वर ने आशीर्वाद தேவனுடைய किया. பிள்ளை இன்னைக்கு நீ அற்பமாய் எண்ணப்பட்டாலே, अगर तुम इस समय पर மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாலே, अगर तुम मनुष्य से दूर होते होगे तो भी, மனுஷரால் நீ அவமதிக்கப்பட்டாலே, अगर मनुष्य से तुम अपमान होते तो நீ भी, புறக்கணிக்கப்பட்ட பாத்திரமாய் अगर இருந்தாலே, तुम्हें अलग किया जाएगा तो भी, காரணமில்லாமல் மற்றவருடைய பொறாமைக்கு ஏதுவாய் நீ இருந்தாலே, बिना कारण के तुच्छ जानने पर भी கர்த்தரையே நோக்கி பார், परमेश्वर की ओर देखो. கர்த்தரையே துதி, परमेश्वर की स्तुति करो. கர்த்தரையே ஆராதி, परमेश्वर की आराधना करो. கர்த்தருடைய உறுதியாய் பின்பற்றி परमेश्वर को स्थिर रखकर उसे पीछा करो. கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், परमेश्वर हमें महिमा करेगा. கர்த்தருடைய மேன்மைப்படுத்துவார், परमेश्वर हमें महिमा करेगा. கர்த்தருடைய கனப்படுத்துவார், परमेश्वर हमें गणवंत पात्र बनाएगा. தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவார், परमेश्वर तुम्हारा नाम की महिमा करेगा. உன் பெயரை கீர்த்தி புகழ்ச்சியாய் வைப்பார். तुम्हारा नाम की कीर्ति और महिमा बनेगी. உலகத்துல அற்பமாய் நினைக்கிற இருக்கிறோம் என்று கவலைப்படாதீர்கள். संसार में हम तुच्छ करके हम कभी भी उदास नहीं होना. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். परमेश्वर में हम आनंदित रहेंगे. அது உங்களுக்கு பலனாய் இருக்கு. वो हमारे लिए बल रहेगा. நம்ம எல்லாரும் முழங்கால் तो படிடுவோம். हम सब प्रार्थना करेंगे. நம்ம எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம். सब घुटना करेंगे. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். हम सब आंख मुंह खोलकर प्रार्थना करेंगे. ஆண்டவரே என்னை மேன்மைப்படுத்து. परमेश्वर हमें महिमा कीजिए. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவலையோடு இருப்பீர்கள்னா கவலையை மறந்து போங்க. परमेश्वर अगर तुम आप वेदना के साथ उदास रहोगे எந்த तो भूल நிலைமையில் जाइए. இருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். किस परिस्थिति में रहेगा तो भी परमेश्वर तुम्हें प्रेम எந்த करता है. நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை நோக்கி
நோக்கி तुम பார்க்கிறார். किसी भी परिस्थिति में रहते परमेश्वर तुम्हें प्रेम करता है। கர்த்தர் உங்களை குப்பையிலிருந்து உயர்த்துவார். परमेश्वर तुम्हें कचरों से उठाएगा। கர்த்தர் உங்களை புழுதியிலிருந்து உயர்த்துவார். परमेश्वर तुम्हें कीचड़ों से ऊपर करेगा। பிரபுக்களோடு உட்காரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். प्रभुओं के साथ बैठने के लिए परमेश्वर क्रिया करेगा। சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். सिंहासन में बैठने के लिए परमेश्वर आपकी सहायता கர்த்தர் करेगा। உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொள்ளும்போது, परमेश्वर ने अगर सोच लिया तुम्हें आशीर्वाद करना है, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கும்போது, अगर परमेश्वर ने सोचा तुम्हें आशीर्वाद करना है, அதை தடை பண்ண ஒருவனாலும் முடியாது. उसे रुकावट करने के लिए किसी से नहीं होगा। மொர்தெகாயை கனப்படுத்த விரும்பினான் ராஜா. मोर्देकाई को ऊपर करने वाला राजा ஆமானால் அதை தடுக்க முடியவில்லை. आमान उसे नहीं रोक पाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கனம் பண்ண விரும்புகிறார். वैसे परमेश्वर तुम्हें आदर करना चाहता है। சத்துருவினால் அதை தடுக்க முடியாது. शत्रु कोई भी कुछ नहीं कर पाएगा। கர்த்தர் ஏற்ற வேளையில் எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக परमेश्वर நடத்துவார். उसी समय पर सभी चीजों को अच्छी तरह से करेगा। இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். इस समय पर तुम रो रहे हो, तुम இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். इस समय तुम रो रहे हो, तुम अच्छे இன்றைக்கு நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். अगर तुम इस समय पर रोते होगे, தேவனுடைய பிள்ளை கண்ணீர் வடிக்கிற உன்னை கர்த்தர் ஆனந்தமுள்ள வாழ்க்கை தருவார். तुम जो रो रहे हो परमेश्वर तुम्हें आशीर्वाद में बदल देगा। கர்த்தர் உன்னை திருப்தியாக்குவார். तो परमेश्वर तुम्हें तृप्त कराएगा। கர்த்தர் உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பார். तेरे नाम की कृत्य और महिमा करता रहेगा। எல்லாரும் ஜெபிப்பு. सब लोग प्रार्थना करेंगे। எல்லாரும் ஜெபிப்பு. प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. உலகத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை. इस संसार में हम किसी भी परिस्थिति में रहे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை துதியுங்க. हम परमेश्वर को स्तुति करेंगे। லேயாள் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயர் வைத்தாய். लिया में प्रभु की स्तुति करेगा बोलकर यहूदा का नाम रखा। கர்த்தரை துதிக்கிறவளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். यहूद परमेश्वर को स्तुति करने वालों को प्रभु आशीष करता தாவீது है। எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்தாலே, दाऊद भले कितने भी ठुकराए जाए, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். वो परमेश्वर की आराधना करने वाला व्यक्ति था। அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். तुच्छ माना गया हुआ दाऊद को परमेश्वर ने आशीष किया। சத்துருவாயே ஆமான் இந்த மொர்தெகாயை அற்பமாய் நினைத்தான். शत्रु हामान जो है मुर्देगाय को तुच्छ जाना। அந்த சத்துருக்கு மத்தியிலே ஆண்டவர் மொர்தெகாயை ஆசீர்வதித்து கனப்படுத்தினார். उस शत्रु के बीच में परमेश्वर ने मुर्देगाय का आदर किया। இதை குறித்து கவலைப்படாதீங்க. किसी भी बात की चिंता न கர்த்தரை कीजिए, துதியுங்க. परमेश्वर की स्तुति कीजिए, கர்த்தரை ஆராதியுங்க. यहोवा की आराधना कीजिए। கர்த்தர் உங்களை நம்பி உங்கள் கரத்தில் தந்திருக்கிற பொறுப்பிலே நீங்கள் உண்மையாயிருங்க. परमेश्वर ने आपके भरोसे में जो जिम्मेदारी आपके हाथ में दिया है நீங்கள் उसी को கர்த்தரை- स्तोत्र धन्य कीजिए। நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது, आप जब यहोवा का धन्यवाद करोगे, நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது, जब आप यहोवा का आराधना करोगे, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தர் உங்கள் கரத்தில் தந்திருக்கிற பொறுப்பிலே நீங்கள் உண்மையாயிருக்கும் போது, आपके हाथों में परमेश्वर ने दिया हुआ जिम्मेदारी में जब विश्वास योग्य रहोगे, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். परमेश्वर आपकी उन्नति करेगा। உங்கள் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துவார். तुच्छ जाने गए परिस्थिति से आपकी उन्नति करेगा। நீங்கள் கர்த்தரை ஆராதித்தால் यदि आप परमेश्वर की आराधना करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தருவார். आपके जीवन में परमेश्वर एक बढ़ोतरी देगा। கர்த்தர் உங்கள் கையில் தந்திருக்கிற பொறுப்பில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தால், आपके हाथों में परमेश्वर ने जो जिम्मेदारी दिया उसमें सच्चा எந்த रहोगे। இடத்துல தேவனுடைய பிள்ளை நீ அற்பமாய் எண்ணப்படுகிறாயோ, जिस जगह पर तुम तुच्छ जाने जाते हो, எந்த இடத்துல நீ அவமதிக்கப்படுகிறாயோ, जिस जगह पर तुम्हारी अपमान होती எந்த है, இடத்துல நீ வாசல் காவலனாய் உட்கார்ந்திருக்கிறாயோ, जिस जगह पर तुम पहरेदार बनकर बैठे हो, அதே இடத்துல கர்த்தர் உன்னை கனப்படுத்தி உயர்த்துவார். उसी जगह पर तुम्हारी आदर करेगा। வாசல் படியில கிடந்த மொர்தெகாய் जो पहरेदार बना हुआ मुर्देगाय, அவரை அரண்மனையிலே பெரியவனாக்கினார். उसे महल में श्रेष्ठ बनाया। மொர்தெகாய் இப்பொழுது அரண்மனையிலே பெரியவனானார். अब मुर्देगाय महल में ऊंचा கர்த்தருடைய उठाया கரம் குறுகி गया। போகவில்லை. यहोवा का हाथ घटा हुआ नहीं கர்த்தருடைய செவி है, மந்தமாகவில்லை. यहोवा की कान बंद नहीं हुआ கர்த்தரை है। துதியுங்க. यहोवा की स्तुति कीजिए, கர்த்தரை துதியுங்க. यहोवा की स्तुति कीजिए, கர்த்தரை ஆராதியுங்க. यहोवा की आराधना கர்த்தருக்கு कीजिए, முன்பாக உண்மையாயிருங்க. यहोवा के सामने सच्चा रहिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். यहोवा परमेश्वर आशीष करेगा। எந்த காரியத்தை குறித்து மனசளித்து போயிருந்தாலே, भले किसी भी कारण तुम निंदा किए गए हो, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படாதீங்க. दुखी न होना। உங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து விடுங்க. अपना बोझ परमेश्वर पर रख दीजिए। கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். परमेश्वर आपको विश्राम देगा। கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर आपको समाधान देगा। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, எந்த धन्यवाद प्रभु। நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே, என்னை வெறுக்காத என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன்
கலங்க வைப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். எல்லாரும் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே. இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டப்படிப்பு இல்லாவிட்டால் பலர் வெறுப்பார்கள். பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். வெறும் பட்டமரம் என்று சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அழைய வைப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அழைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலே, எந்த நிலையில் நான் இருந்தாலே என்னை வெறுக்காதவே என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, 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 என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எல்லாரும் glory 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 எல்லாரும் கைதட்டி கத்த ஆராதிங்க. glory 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 glory. என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, 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 என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु. आमेन. हालेलुया, 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 हालेलुया. ग्लोरी. धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु. எந்த நிலைமையில இருந்தாலும், किसी भी परिस्थिति में आप रहे, எப்பேற்பட்ட அற்பமான நிலைமையில இருந்தாலே, कैसे भी आप तुच्छ जाने जाए, எப்பேற்பட்ட அவமதிக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலே, कैसे भी आप अपमान किया जाए, நம்மை வெறுக்காமல் நேசிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, आपको कभी न ठुकराने वाला, आपसे प्रेम करने वाला यीशु एक ही நம்மை है. வெறுக்காமல் நம்மை நேசிக்கிற நம்முடைய தேவன் ஒருவர், हमें कभी न ठुकराने वाला, हमसे प्रेम करने वाला यीशु एक ही है. அவருடைய சமூகத்தில் வந்து தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை ஒரு நாள் வெறுக்க மாட்டார். उसके सम्मुख में आए हुए आपको परमेश्वर कभी नहीं ठुकराएगा. கர்த்தர் உன்னை ஒரு நாள் புறக்கணிக்க மாட்டார். आपको परमेश्वर कभी नहीं छोड़ेगा. அன்புக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பாயானால், यदि तुम प्रेम के लिए तड़प रहे हो, மனுஷ அன்பு உனக்கு கிடைக்காவிட்டாலே, भले तुझे इंसान का प्रेम न मिले, தேவன் அன்பினால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். परमेश्वर
மகிமா 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 हालेलुया 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 எல்லாரும் எழுந்து நிற்போம். आमीन हम सब खड़े हो जाएंगे हालेलुया असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं सब कुछ सिरजाए सब पे राज करता है सब कुछ सिरजाए सब पे राज करता है असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं स्तुति जब शुरू किए दुश्मन अपने में लड़ कर मारे गए स्तुति जब शुरू किए दुश्मन अपने में लड़ कर मारे गए तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं एक लाठी ले निकला जो याकूब को तूने बढ़ाया है बड़ी भीड़ में एक लाठी ले निकला जो याकूब को तूने बढ़ाया है बड़ी भीड़ में तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं विधवा की आसी में बेटे की लाश तूने हाथों से जिंदा किया विधवा की आसी पे बेटे के लाश तूने हाथों से जिंदा किया तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं ईसा की प्रार्थना से रेबेका जो बांझी थी जुड़वे को जन्म दिया ईसा की प्रार्थना से रेबेका जो बांझी थी जुड़वे को जन्म दे दिया तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं सुंदराम के फाटक में जन्म से जो लंगड़ा था चल पड़ा है यीशु नाम से सुंदराम के फाटक में जन्म से जो लंगड़ा चल पड़ा है यीशु नाम से तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं एलिया के कहने से विधवा के घर में कभी आटा तेल कम ना हुआ एलिया के कहने से विधवा के घर में कभी आटा तेल कम ना हुआ तुझसे होगा सब कुछ होगा तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं प्रार्थना में दानियल को सिंहों के मुंह से तूने
कुछ होगा मैं तुझसे होगा सब कुछ होगा असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं सब कुछ सिरजा है सब पे राज करता है सब कुछ सिरजा है सब पे राज करता है असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं असंभव कुछ भी नहीं तुझसे असंभव कुछ भी नहीं ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் परमेश्वर के सम्मुख में इकट्ठे हुए हर एक प्रभु के लोगों கர்த்தர் को ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर आशीष करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசம் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए हर एक के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடுக்கும் परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம் अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते हैं கர்த்தர் இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் परमेश्वर आपने दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद प्रभु சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को प्रभु जी आप आशीष कीजिए பிள்ளைகள் எந்தெந்த சூழ்நிலைகளில் आपके बच्चे जो भी परिस्थिति में रहे அற்பமாய் எண்ணப்பட்டாலே प्रभु जी भले वो तुच्छ जाने जाते हैं அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு भले अपमान किए गए हैं और टुकराए भी गए हो பிள்ளைகள் உம்மை துதிக்கும் போது आपके बच्चे जब आपको देखकर स्तुति करेंगे உம்மை ஆராதிக்கும் போது जब आपकी आराधना करेंगे உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் உண்மையாய் இருக்கும் போது आपके सामने जब आपके बच्चे सच्चा रहेंगे ஏயாளை ஆசீர்வதித்த ஆண்டவர் प्रभु जी लिया को आशीर्वाद किया हुआ தாவீதை परमेश्वर உயர்த்தின கர்த்தர் दाऊद को उन्नति किया हुआ परमेश्वर மொர்தெகாயை உயர்த்தின கர்த்தர் मुर्देगाय को उन्नति किया हुआ परमेश्वर பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आप हर एक बच्चों को சிறுமையிலிருந்து அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையில் இருந்து दीनता में अपमान किए हुए निंदा की हुई परिस्थिति में கர்த்தர் உயர்த்துவீராக परमेश्वर आप उन्नति कीजिए உமக்காக உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைக்கு கர்த்தர் அங்கீகரியும் आपके लिए आपके बच्चों ने दिए हुए दान को प्रभु जी आप स्वीकार लीजिए கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பல மடங்காக திருப்பி प्रभु परमेश्वर उसे आशीष करके कई गुना अधिक आप पलटा कर दीजिए प्रभु பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை आपके கட்டளையிடுவீராக बच्चों को परमेश्वर आवश्यक सुख बल चंगाई और परमेश्वर आरोग्यता दीजिए प्रभु நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी शुभ नाम महिमा हो जाए தாழ்த்தி உம்முடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே मेरे கர்த்தரை मन में ஸ்தோத்திரி धन्य के- என் जो உள்ள कुछ மேடை उसके பரிசுத்த पवित्र नाम நாமத்தை को ஸ்தோத்திரி हे என் मेरे मन ஆத்துமாவே यहोवा को கர்த்தரை धन्य- ஸ்தோத்திரி उसके किए के கர்த்தர் செய்த उपकार को சகல नहीं பகாலும் भूलना। மறவாதே आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा पिता परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनन्य सहभागिता என்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட हमारे இருப்பதாக सबके संग रहे ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக